Warm greetings, everyone. So, I welcome you all for the test 2 discussion under Mission Prehunt. ஸோ இந்த மிஷன் ப்ரீகண்டோட டெஸ்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதோட ஸ்ட்ரக்சரல் பார்ட் வந்து டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தியரி கொஸ்டின்ஸாக அண்ட் மோர் ஆஃபன் இன்டர்பிரட்டிங் கொஸ்டின்ஸாக வந்து நம்ம கொடுத்துருந்தோம் டெஸ்ட் ஒன்ல. செகண்ட் டெஸ்ட்டில் அதை கொஞ்சம் ஈஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோர் ஆஃபன் ஜென்ரலான ஸ்ட்ரக்சரல் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சரல் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ப்ரொவிஷனோட கிளாரிட்டி இருந்தாலே நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸை வந்து நீங்க அட்ரஸ் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமான உங்களுக்கு தியரட்டிக்கல் ஐடியாஸோ இல்லை இன்டர்பிரிட்டேஷன் பண்ற மாதிரியோ கொஸ்டின்ஸை வந்து கொடுக்கல, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி டு த எக்ஸாம்ஸை வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஹியர் அண்ட் தேர் வந்து மாற்றி மாற்றி கொடுக்குறோம். ஸோ தட் உங்க மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிறதுக்காக. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் we will start our first question of the test 2. Consider the following statement with respect to joint sitting of the parliament. So joint sitting of the parliament பத்தி முதல் கேள்வி இருக்கு. ஸோ அதில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். இட் இஸ் borrowed from the constitution of Australia. ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோமா, இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோமானா ஆமா. ஸோ ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஆல்ரெடி வி ஹவ் இன்ஸ்பயர்ட் மொத்தம் 3 ப்ரொவிஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட், செகண்ட் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர் கோர்ஸ், அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட். இந்த 3 ப்ரொவிஷனும் எங்க இருந்தா எடுத்தோம், ஆஸ்திரேலியால இருந்தா எடுத்தோம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட், நோ கன்டென்ஷன்ஸ். செகண்ட் ப்ரொவிஷன் போலாம். இட்ஸ் ப்ரொவிஷன் இஸ் அப்ளிகபிள் டு ஆர்டினரி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில்ஸ் ஒன்லி அண்ட் நாட் டு மணி பில்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ். ஸோ ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் எதுக்கு மட்டும்தான் போட முடியும்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல, ஆர்டினரி பில்க்கு போடலாம் அல்லது ஃபினான்ஷியல் பில்க்கு போடலாம், நாட் ஃபார் மணி பில் ஆர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி பில்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஹவுஸுக்கும் ஈக்குவலான பவர் இருக்கும். எப்ப நார்மலா ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் போடுவாங்க, ஒரு பில்லை வந்து ஏ அப்படின்ற ஹவுஸ், இட் கேன் பி லோக்சபா ராஜ்யசபா, அதுல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த ஹவுஸ் என்ன பண்ணுது, இந்த பர்டிகுலர் பில்ல இருக்க சில ப்ரொவிஷன்ஸ் வந்து ஏத்துக்கிறபடி இல்லை, அதனால அதுக்கு அமெண்ட்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ணுது. ஒன்ஸ் அமெண்ட்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ணி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் பில் எங்க போகும், பின்ற ஹவுஸ்க்கு போகும். இந்த பர்டிகுலர் ஹவுஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில சமயங்கள் அது அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டு அப்படியே பிரசிடென்ட்டுக்கு அசென்ட்டுக்கு அனுப்பலாம். அப்படியே பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்துட்டு ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அது பில்லா மாறிடும். அப்படி இல்லாம சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த செகண்ட் ஹவுஸ் என்ன பண்ணும்னா அந்த பில்லுல என்ன கொடுத்துருக்கும், சில அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களே அதை ரிஜெக்ட் பண்ணாலோ, இல்ல அமெண்ட்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணாம என்டையர் பில்லவே ரிஜெக்ட் பண்ணாலோ, அல்லது மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்லுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாம 6 மாசத்துக்கு மேல அப்படியே கிடப்பிலேயே வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 முக்கியமான சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து நம்ம போடலாம். ஸோ இந்த ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா யார் அனௌன்ஸ் பண்ணுவா இந்த ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் இருக்கு அப்படின்ற டேட் அனௌன்ஸ் பண்றது யாரு, பிரசிடென்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுவார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஹூ அனௌன்சஸ் தி ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்றது. செகண்ட் திங், ஓகே ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை யாரு வந்து ப்ரிசைட் ஓவர் பண்ணுவா, யாரு வந்து ப்ரிசைட் ஓவர் பண்ணுவா அப்படின்னா ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தான் எப்பயுமே என்ன பண்ணுவாரு, ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்டை ப்ரிசைட் ஓவர் பண்ணுவாரு. ஸோ இப்ப சார் ஸ்பீக்கர் இல்ல அப்ப யார் சார், டெபுட்டி ஸ்பீக்கர். டெபுட்டி ஸ்பீக்கரும் இல்ல அப்ப யாரு, டெபுட்டி சேர்மன். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா அட் எனி காஸ்ட் சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா, சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா இருக்காரு இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ண முடியாது, இந்த பர்டிகுலர் இதுக்கு ஹெட் ஓவர் பண்ணவே முடியாது. ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பா 2 முக்கியமான கண்டிஷன் இருக்கு. ஒரு ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் நடக்கணும் அப்படின்னா மினிமம் குவாரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும். குவாரம், மினிமம் குவாரம், இதெல்லாம் எங்க சார் மென்ஷன் ஆயிருக்கு, ஆர்டிகல் 108. ஆர்டிகல் 108 எதை பத்தி பேசுது, ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் பத்தி பேசுது. இந்த குவாரம் பொறுத்த வரைக்கும் 1/10 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி போத் த ஹவுசஸ். ஏன்னா ஜாயின்ட் சிட்டிங்ல 2 ஹவுஸோட மெம்பர்ஸும் இருப்பாங்க. அதுல மினிமம் 1/10 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் இருந்தா தான் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து நடத்துவாங்க குவாரம். சார் நடத்துறது ஓகே, என்ன ப்ரொவிஷன்ல நடத்துவாங்க, இப்ப லோக்சபானா ரூல் ஆஃப் லோக்சபால நடக்கும்,
ராஜ்யசபானா ரூல் ஆஃப் ராஜ்யசபால் நடக்கும். ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் லோக்சபா என்னவோ இந்த ரூல்ஸ் ஆஃப் லோக்சபாவை தான் எதுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். மீன்வைல் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் என்ன கண்டிஷனுக்காக போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். வேற யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய மினிஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா சார் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்? கண்டிப்பா பண்ணலாம். இந்த மினிஸ்டர்ஸ் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்னதான் பண்ணக்கூடாது, ஓட்டிங் தான் பண்ண முடியாது. தே கேனாட் ஓட். அதான் ரொம்ப முக்கியமானது. அண்ட் மீன்வைல் த பர்டிகுலர் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர்டினரி பில்லுக்கு பாசிபிள். இந்த மாதிரி விஷயங்கள். ஃபினான்ஸ் பில் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 117(1), ஆர்டிகல் 117(3), இது வந்து ஃபினான்ஷியல் பில் 1, ஃபினான்ஷியல் பில் 2ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே என்ன பாசிபிள், இந்த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் பாசிபிள். இதுல எல்லாத்துக்குமே ஈக்குவல் பவர் இருக்கும் போத் ஹவுசஸ்க்கு. எதுக்கு தான் இருக்காதுன்னா மணி பில்க்கு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் பவர் யாருக்கு இருக்கும், லோக்சபாவுக்கு இருக்கும். மணி பில் எந்த ஆர்டிகல், ஆர்டிகல் 110. இதுல அன்லிமிட்டெட் பவர் யாருக்கு இருக்கு, லோக்சபா இருக்கு. அன்லிமிட்டெட் பவர் தான் ராஜ்யசபாவுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் என்ன இருக்காது, இந்த பர்டிகுலர் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா இதுக்கு ரெண்டு ஹவுஸுக்கும் ஈக்குவல் பவர் தான். ஆனா பில்ல ரெண்டு ஹவுஸும் தனித்தனியே பாஸ் பண்ணணும். லோக்சபா தனியா பாஸ் பண்ணணும், ராஜ்யசபா தனியா பாஸ் பண்ணணும். இஃப் சப்போஸ் ஒரு ஹவுஸ் பாஸ் பண்ணலைன்னா அங்கேயே இட் பிகம்ஸ் டெட் அண்ட் எண்ட், அங்கேயே முடிஞ்சிடும் அந்த பில், அது பாஸே ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்ல ஆர்டினரி பில்க்கு பாஸ் பண்ணலாம், ஃபினான்ஷியல் பில்க்கு பாஸ் பண்ணலாம். ஆனா மணி பில் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்க்கு பாஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேவா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, those amendments that have caused final disagreement between the houses will not be proposed during the joint sitting அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது அந்த ரெண்டு ஹவுஸுக்கும் டிஸ்அக்ரிமெண்ட் ஆகும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்டே வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒப்புதல் இல்லாத ப்ரொவிஷன்ஸுக்கு அவங்க ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து முடிவெடுக்கணும்னு சொல்லி. ஆனா அவங்க ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுது பாருங்க, அந்த எதெல்லாம் அந்த கூட்டா ஒப்புதல் இல்லாம இருக்கோ அதுல வந்து அமெண்ட்மெண்ட் வந்து அதுல சட்ட திருத்தம் வந்து ப்ரொபோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அதான் வெரி பர்பஸே. எந்த பர்டிகுலர் அந்த பில்ல எந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல ஃபைனல் டிஸ்அக்ரிமெண்ட் ஆகுதோ அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணவே முடியும், அமெண்ட்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ணவே முடியும். உங்க ஆர்டிகல் 108 கொடுத்திருப்பாங்க. ரெண்டு கண்டிஷன்ல மட்டும் தான் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்ல அமெண்ட்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ண முடியும், அதாவது திருத்தம் கொண்டு வர முடியும். ஒன்னு ஃபைனல் டிஸ்அக்ரிமெண்ட் ஆகக்கூடிய கிளாஸ், இல்ல அப்படின்னா இந்த பர்டிகுலர் பில் பாஸ் பண்றதுக்கு டைம் டிலே ஆயிருக்கும் இல்லையா, கொஞ்சம் காலதாமதமா இருக்கும் இல்லையா, அந்த காலதாமதத்துக்கு காரணமா ஏதாவது ஒரு திருத்தம் போடலாமா, அமெண்ட்மெண்ட் போடலாமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கும் என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் இதுல திருத்தங்கள் கொண்டு வரலாம். இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கு. மற்ற எந்த காரணத்துக்காகவும் நீங்க என்ன பண்ண முடியாது, அந்த பில்லுல ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் இருக்கும்போது திருத்தம் கொண்டு வரவே முடியாது. ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். சரிங்களா? சார் இவ்வளவு முக்கியமான ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் இது வரைக்கும் நடந்திருக்கா? அகைன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல 2 தடவை வந்தது. இது வரைக்கும் 3 தடவை மொத்தம் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் நடந்திருக்கு. ஒன்னு வந்து 1960 டவுரி ப்ராஹிபிஷன் பில், இன்னொன்னு 1977 பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் ரெகுலேஷன் பில், அடுத்து 2002 பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில். இந்த 3 நேரங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபைனல் டிஸ்அக்ரிமெண்ட் வந்து அதுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடாதுன்னு கொடுத்துருக்கு, விச் இஸ் அப்ரூவ்ட்லி ராங். அதுதான் பர்பஸே. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷுட் பி கரெக்ட் கேட்டிருக்காங்க. only 2 B only 2. So next question number 2 பார்க்கலாம். With reference to department related standing committees in the parliament, consider the following statement. So இந்த department related standing committees ன்றது 1993ல உருவாக்கப்படும் போது 17 such department related standing committees உருவாக்கப்படுது. இது பாராளுமன்றத்துல இருக்க ஒரு குழு, பாராளுமன்ற குழு. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா எக்ஸிக்யூட்டிவை அக்கௌண்டபிளா வச்சிருக்கணும். எதுக்கு, இந்த பாராளுமன்றத்துக்கு எப்பயுமே அக்கௌண்டபிளா வச்சிருக்கணும். முக்கியமா எதுல அக்கௌண்டபிலிட்டினா ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டியை என்ஷூர் பண்றது. எப்படி என்ஷூர் பண்ணும், பட்ஜெட் டிஸ்கஷன் இருக்கு இல்லையா, அதை ஃபெசிலிட்டேட் பண்றது. பட்ஜெட் டிஸ்கஷனை எஃபிஷியண்டா நடத்துறதுக்கு உதவுறதே எது அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி தான். ஸோ ஆர்டிகல் 75ல பார்ப்போம் இல்லையா, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி தான் இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி.
ஸோ 1993ல 17 இருந்தது. 2004ல என்னவா மாறுதுன்னா 24 சச் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டியா மாறுது. 16 வந்து லோக்சபா சார்ந்தது, 8 வந்து ராஜ்யசபா சார்ந்தது. இந்த ரெண்டுலயுமே லோக்சபாவாவும் இருக்கட்டும், ராஜ்யசபாவா இருக்கட்டும், மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 31 பேர். ஒரு கமிட்டியில 31 பேர் இருப்பாங்க. அதுல 21 பேர் லோக்சபாவும் ரிமைனிங் 10 பேர் ராஜ்யசபால இருந்தும் இருப்பாங்க. இந்த 21 பேர் லோக்சபால இருந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா த்ரூ நாமினேஷன். யார் சார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 பேர் ராஜ்யசபால எப்படி த்ரூ நாமினேஷன். யார் சார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுல வந்து மினிஸ்டர்ஸ்லாம் மெம்பரா இருக்க முடியாது. தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு மேக்சிமம் டென்யூர் பதவிக்காலம் அப்படின்றது 1 year. ஓகேவா? So this is the basic idea about the department related standing committee. So with this idea we will move to the question statement number 1. Department related standing committees under the purview of Rajya Sabha have members only from the Rajya Sabha. கிடையாது. ராஜ்யசபால இருக்க 8 கமிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 கமிட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கமிட்டிலையும் 21 மெம்பர் ஃப்ரம் ராஜ்யசபா, லோக்சபா 10 மெம்பர்ஸ் ஃப்ரம் ராஜ்யசபா இருப்பாங்க. ஸோ ஒன்லி ஃப்ரம் ராஜ்யசபான்றது தப்பு. ரெண்டாவது, they can propose cut motions related to the demand for grants of the respective ministry or department. கண்டிப்பா தப்பு. ஏன்னா ஒரு குழு, பாராளுமன்ற குழு இருக்கு இல்லையா, பார்லிமெண்டரி கமிட்டி, they cannot propose இந்த மாதிரி மோஷன்ஸ்லாம் they cannot propose. இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் அவங்க தான் வந்து அந்த ஹவுஸ்ல இருக்க மெம்பர்ஸ் தான் அந்த கட் மோஷன்ஸ் இதெல்லாம் ப்ரொபோஸ் பண்ண முடியும். ஒரு குழு, ஒரு கமிட்டி வந்து ப்ரொபோஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலி ராங். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆப்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் சி டி, நெய்தர் 1 nor 2. Next, third question. So third question என்ன சொல்லுது அப்படின்னா, Article 252 of Indian Constitution deals with Parliament power to legislate on the subject of state list when states plural states make a request in this context consider the following statement கொடுத்துருக்காங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 252 என்ன சொல்லுது அப்படின்னா, whenever 2 or more states, not a state, ஒரு சிங்கிள் ஸ்டேட் இதை பண்ண முடியாது, மினிமம் 2 ஸ்டேட்ஸ் இருக்கணும். 2 or more states make a consent, ஒரு லா மேக் பண்ணி, ஐ மீன் ஒரு ரெசல்யூஷன் மேக் பண்ணி ஒரு கன்சென்ட் கொடுக்குது. யாருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு அந்த கன்சென்ட் கொடுக்குது. எதுக்காக அப்படின்னா, ஒரு ப்ரொவிஷன்ல இந்த 2 ஸ்டேட்டுக்குமான சட்டத்தை யார் மேக் பண்ணலான்ற பவர் கொடுக்குது, இந்த பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த 2 or more states, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு போலீஸ் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இந்த ப்ரொவிஷன் ரிலேட்டடான லா மேக் பண்ண சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி யாருக்கு கொடுத்துட்டாங்க? பார்லிமெண்ட்டுக்கு சொல்லிட்டாங்க. பார்லிமெண்ட் இனிமே போலீஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நீங்களே லா மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இதுக்கு மேல அந்த பார்லிமெண்ட்டுக்கு அந்த ஃபுல் பவர் வந்துடும். பார்லிமெண்டால என்ன பண்ண முடியும்னா, இந்த தமிழ்நாடு அண்ட் கேரளாவுக்கு என்ன பண்ணலாம், அல்லது கர்நாடகாவுக்கு சரண்டர் பண்ணவங்களுக்கு இந்த போலீஸ் ரிலேட்டடான எல்லா விதமான ப்ரொவிஷன், அது ரிலேட்டடான எல்லா விதமான ஆக்டுமே இவங்களே இம்போஸ் பண்ணலாம். சார் ஒன்ஸ் சரண்டர் பண்ணிட்டா அகைன் இந்த ஸ்டேட்ஸ் வந்து அதே ப்ரொவிஷன்ல முன்னாடி இருந்த மாதிரி திரும்ப லா மேக் பண்ண முடியுமா? முடியாது. ஒன்ஸ் இந்த மாதிரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டா இதுக்கு மீனிங் என்னன்னா சரண்டர்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்களோட பவரை அவங்களுக்கு சரண்டர் பண்ணிட்டீங்க. இனிமே ஸ்டேட்ஸே நினைச்சாலும் இந்த போலீஸ் அப்படின்ற மேட்டர்ல இவங்க என்ன பண்ண முடியாது, திரும்ப இந்த லாவை வந்து மேக் பண்ணவே முடியாது. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த போலீஸ் ரிலேட்டடான எல்லா லாவுமே இந்த 2 ஸ்டேட்டுக்கு இனிமே யாரு தான் பண்ணுவா? பார்லிமெண்ட் தான். இதை அமெண்ட்மெண்ட் பண்றது, சேஞ்ச் பண்றது எல்லாமே பார்லிமெண்ட்டுக்கு போயிடும். கம்ப்ளீட் பவர் அவங்களுக்கு போயிடும். ஸோ இதுதான் பேசிக்கான ஐடியா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 252. ஸோ வித் திஸ் ஐடியா we will move to the question. First, a law so enacted applies only to those states which have passed the resolution. ஸோ இதுல இருந்து கிரியேட் பண்ண லா வந்து யாருக்கு மட்டும் தான் அப்ளிகபிளா? இந்த எந்த ஸ்டேட்லாம் கன்சென்ட் கொடுத்துருக்கோ அதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் கரெக்ட். எந்த ஸ்டேட் கன்சென்ட் கொடுக்குதோ, எந்த ஸ்டேட் பவரை சரண்டர் பண்ணுதோ அவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். Such a law made by parliament can only be amended in parliament. கண்டிப்பா பார்லிமெண்ட்டுக்கு தான் என்ன ஆயிடுச்சு, ஃபுல் பவர் சரண்டர் ஆயிடுச்சு. இனிமே பார்லிமெண்ட் மட்டும்தான் என்ன சேஞ்ச்னாலும் பண்ண முடியும். So second statement also exactly correct. So answer for this question is C, both 1 and 2. So இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி அப்படின்னா 2 times வந்து நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு அடிக்கடி படிக்கிறீங்களா, 1972. இது எப்படி நடந்ததுன்னா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து பவர் சரண்டர் பண்ணது மூலமா தான் இந்த லா மேக் பண்ணப்பட்டது.
அதே மாதிரி வாட்டர் ஆக்ட் ஆஃப் 1974 பாக்குறீங்க இல்லையா, இதுவும் எப்படி கிரியேட் பண்ணப்பட்டதுதான். இந்த மாதிரி ஆர்டிகல் 252 கீழே ஸ்டேட்ஸ் வந்து சரண்டர் பண்ணதுனால தான் கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ வாட்டர் ஆக்ட் 1974 and Wildlife Protection Act 1972 are some of the example under Article 252. Okay. So next, fourth question. So fourth question என்ன கேக்குது பாத்தீங்க அப்படின்னா, consider following ஒரு 3 places கொடுத்திருக்காங்க. பெங்களூரு, டெல்லி, ஹைதராபாத். இதுல how many of the places given above experiences zero shadow day அப்படின்னு கேட்டிருக்காங்க. zero shadow day every year அப்படின்னு. அதாவது மேல இருக்க பிளேசஸ்ல எதெல்லாம் நிழல்கள் இல்லாம எந்த அதாவது சுத்தமா நிழல்களே இல்லாத நாட்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜீரோ ஷேடோ டே அப்படின்றது எப்ப கிரியேட் ஆகும்னா, வென்எவர் ஒரு சன் அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வெர்டிக்கலா ஓவர் ஹெட்டா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஜீரோ ஷேடோஸ், இந்த சைடும் ஷேடோ விழுகாது, இந்த சைடும் இந்த ஷேடோ அப்படின்றது விழுகாது, ஜீரோ ஷேடோ டே அப்படின்றது கிரியேட் ஆகும். நார்மலா இது எங்க கிரியேட் ஆகும், எர்த்ல டிராபிக் ஆஃப் கேன்சர் டு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் 23.5 டிகிரி 23.5 டிகிரி இந்த இடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நார்தன் வேர்ட் போகும்போது ஒரு தடவை ஜீரோ டே கிரியேட் ஆகும், ஜீரோ ஷேடோ டே. அதே மாதிரி நார்த்ல இருந்து சவுத் வரும்போது அகைன் இன்னொரு ஜீரோ ஷேடோ டே கிரியேட் ஆகும். ஸோ ஒரு 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த்வர்ட் மூவ்மெண்ட் போயிட்டு சன் சவுத்வர்ட் மூவ்மெண்ட் வர்றதுக்குள்ளேயும் 2 தடவை என்ன ஆகும், ஜீரோ ஷேடோ டே அப்படின்றது கிரியேட் ஆகும். எதுக்குள்ளதான் கிரியேட் ஆகும், இந்த பர்டிகுலர் டிராபிக் ஆஃப் கேன்சர் டு கேப்ரிகான் 23.5 டிகிரி இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் டு கேப்ரிகான் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்குள்ளதான். இங்க மட்டும்தான் சன் என்ன இருக்கும், வெர்டிகலி ஓவர் ஹெட் இருக்கும். வெர்டிகலி ஓவர் ஹெட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு நேரா ஓவர் ஹெட்டா அட்லீஸ்ட் ட்வைஸ் த இயர் இருக்கும், வருஷத்துக்கு 2 தடவை இருக்கும். அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா ஷேடோ விழுகாது. இஃப் சப்போஸ் நார்மலா இருக்கும்போது இந்த சைடு சன் இருக்குன்னா ஆப்போசிட் சைட் ஷேடோ இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து சன் இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்ல ஷேடோ இருக்கும். பட் சன் மேல இருக்கும்போது நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஷேடோவே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எப்போ நடக்கும், எந்தெந்த இடங்கள்ல நடக்கும், அகைன் நம்ம பார்த்த மாதிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் டு கேப்ரிகான் இதுக்குள்ள இருக்க இடங்கள் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு, ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர் டு கேப்ரிகானுக்குள்ளதான் இருக்கு. டெல்லி, பட் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா 28 டிகிரி செல்சியஸ் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல டெம்பரேட் ரீஜியன்ல இருக்கு. ஸோ அப்ப கண்டிப்பா இங்க என்ன இருக்காது, சூரியன் ஓவர் ஹெட் வெர்டிகலா இருக்காது. ஸோ 2 இஸ் ராங். ஹைதராபாத் அகைன் 17 டிகிரி இருக்கு. அப்ப இதுவும் எதுக்குள்ளதான் இருக்கு, டிராபிக் ஆஃப் கேன்சர் டு கேப்ரிகானுக்குள்ளதான் இருக்கு. ஸோ 1 and 3 இந்த 2 இடத்துல தான் வந்து இந்த சூரியன் வந்து வெர்டிகலா இருக்கும், வருஷத்துக்கு 2 தடவை. அந்த டைம்ல நிழல்கள் விழுகாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் பி 2 only. So next question number 5. Consider the following statements. Article 53 confers all the executive powers in President and empowers him to exercise these powers directly by himself or through officers subordinate to him. ஸோ ஆர்டிகல் 53 என்ன பண்ணுதான், எல்லா எக்ஸிக்யூட்டிவ் பவரும் பிரசிடென்ட்டை கொடுத்துருதான். அதே மாதிரி அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை அவர் என்ன பண்ணலாம், டைரக்டாவும் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், அல்லது இவர் ஒரு சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் வச்சும் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. which is exactly the provision of Article 53. Article 53 இருக்கக்கூடிய exact provision இதுதான். So first statement is entirely correct. Even Article 75 நம்ம பார்ப்போம் இல்லையா, 74, 75 collective responsibility ensure பண்றது. அதில் 75 இன்னும் என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். யார்கிட்ட, பிரசிடென்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் டு கம்யூனிகேட் டு த பிரசிடென்ட் ரிகார்டிங் ஆல் டிசிஷன்ஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்டர் ஆர்டிகல் 75. ஸோ இது எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆர்டிகல் 77 என்ன சொல்லுதான், holds that all executive powers of the union government shall be exercised in the name of president. கண்டிப்பா ஸோ நேம் ஆஃப் த பிரசிடென்ட் தான் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படும். ஸோ அதனால தான் வி கால் ஹிம் அஸ் சிம்பாலிக் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாமினல் ஹெட்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ஆர்டிகல் 77 அதை தான் சொல்லுது. ஸோ எந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் யூனியன் கவர்மெண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் அது யாரின் பேர்ல தான் பண்ணும், பிரசிடென்ட். ஸோ இதுதான் இதை சொல்லுது. ஸோ அப்படிதான் இவர் என்ன பண்றாரு, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை இவரோட சபார்டினேட் மூலமா எக்ஸசைஸ் பண்றாரு. ஸோ இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஆர்டிகல் 53யும் 77ம் காம்ப்ளிமெண்ட்ரி தான். இதை தாண்டி ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் போத் 1 and 2. இதை தாண்டி இன்னொரு ப்ரொவிஷனும் தெரிஞ்சுக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல, பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் there is no anti defection.
இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் எலக்டார்ஸ் என்ன பண்ணலாம்னா அவங்க பார்ட்டி சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச ஆளுகளுக்கு ஓட்டு போடலாம். அந்த டைம்ல அப்படி பார்ட்டி சொல்றத மாத்தி ஓட்டு போட்டாங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் வருமா சார், அது மூலமா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களா சார்னா இல்ல, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இது எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ 5th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி, போத் 1 and 2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6, consider the following statement regarding international criminal court. ஸோ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இந்த கொஸ்டின் எதுக்காக எடுக்கப்பட்டதுன்னா, ஒரு சைடு உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட யுத்தம் போயிட்டு இருக்கு. 1 இயருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் மேல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. எதனால அப்படின்னா, இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த போர் டைம்ல உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாமே அப்டெக்ட் பண்ணி ரஷ்யா வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க அவங்களோட தேவைகளுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூசேஷன் வைக்கப்பட்டது. ஸோ அதனாலையும் கேட்கப்பட்டது. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இவங்களுக்கு எதிராக, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வைக்கணும், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டும் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால இதை கேள்விகளா கேட்டிருக்கு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட், இட் ஹேஸ் நோ பவர் டு அரெஸ்ட் சிட்டிங் ஹெட்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் பிரிங் தம் டு ட்ரையல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது சிட்டிங் ஹெட்ஸ் ஆஃப் அ ஸ்டேட்டை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு பவர் இல்லை. ஆமா, இது வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கலாம், இது மாதிரி அரெஸ்ட் வாரண்ட். பட் என்ன பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்றதுக்கு இதுக்குன்னு ஒரு மெக்கானிசமோ பவரோ இருக்கான்னா இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த யுனைடெட் நேஷன் சார்ட்டர். ஸோ இது யூஎனோட பகுதியே கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோம் ஸ்டாட்யூட்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்யூட்னா லா, ரோம் ஸ்டாட்யூட் அதுக்கு கீழே கிரியேட் பண்ணப்பட்டது. இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி யுனைடெட் நேஷன். இதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஐசிஜேன்னு இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆர்கன் ஆஃப் யுனைடெட் நேஷன். ஜுடிஷியல் ஆர்கன் ஆஃப் யுனைடெட் நேஷன் இதான் யூஎனோட பார்ட். ஐசிஜே வந்து யூஎனோட பார்ட். ஐசிசி அப்படின்றது என்ன கிடையாது, யுனைடெட் நேஷனோட பார்ட் கிடையாது. ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து பார்க்கும். இதே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எதை பத்தி சார் பார்க்கும் அப்படின்னா, லீகல் டிஸ்பியூட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பவுண்டரி டிஸ்பியூட்டு, சாவரன்டி டிஸ்பியூட்டு, மேரிடைம் டிஸ்பியூட்டு, ட்ரேட் டிஸ்பியூட்டு, ரிசோர்ஸ் டிஸ்பியூட், நேச்சுரல் ரிசோர்ஸ் டிஸ்பியூட், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்க்கணும். சரிங்களா? ஈவன் இன்னொரு முக்கியமான ப்ரொவிஷன் இதை தாண்டி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இந்தியா, ரஷ்யா, யூஎஸ்லாம் மெம்பர்ஸே கிடையாது. ஆனா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, ஐசிஜே, அதுல வந்து இந்தியா வந்து மெம்பரா இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மேல கிரிமினல் சாங்ஷன்லாம் போடலாம். ஆனா இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்றது இண்டிவிஜுவல் மேல போடுறதுல, நாடுகள் மேல போடுறது, நாடுகள் மேல போடக்கூடியது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐசிசி அண்ட் ஐசிஜே. நிறைய நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டையும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸையும் வந்து கம்பேர் பண்ணி தப்பா படிச்சிருவாங்க. அதனாலதான் இந்த வியூஸ் நான் கொடுக்குறேன். மோர் ஆஃபன் வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் சார், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 18 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே டென்யூர் வந்து 9 இயர்ஸ் இருக்கும். திரும்ப ரீஎலெக்ட் பண்ண முடியாது. ஒரு டைம் எலெக்ட் ஆனாங்கன்னா அவ்வளவுதான். திரும்ப ரீஎலெக்ஷன்லாம் கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் மெம்பரா இருக்க முடியும். 9 இயர்ஸ் இருக்கலாம். மொத்தம் 18 ஜட்ஜஸ் இருப்பாங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 ஜட்ஜ் இருப்பாங்க. இவங்களோட டென்யூரும் எவ்வளவுதான், 9 வருஷம் தான். சரிங்களா? ஸோ இவங்க ரீஎலெக்ட் பண்ணப்படலாமா? இவங்க வந்து ரீஎலெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப அதே மெம்பர் அகைன் ஜட்ஜா வர்றதுக்கான வாய்ப்புகள் ஐசிஜேல இருக்கு. இதுல தான் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், டிஃபரன்சஸ் பிட்வீன் ஐசிசி அண்ட் ஐசிஜே. ஸோ த ஹெட் குவார்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் ஜெனீவா அப்படின்னு கொடுத்துருக்கான். அகைன் விச் இஸ் ஆல்சோ ராங். இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா ஹேக், நெதர்லாந்து. ஹேக் நெதர்லாந்துல இருக்கு. ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்ட்ரா கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ மீன்வைல் இது வந்து ஹேக் நெதர்லாந்துல இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆப்ட் ஆன்சர் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஏ, ஒன்லி 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 எதை பத்தி பேசுதுன்னா, consider the following statement. First, the 24th Constitutional Amendment Act of 1971 made it obligatory for the President to give assent to the Constitutional Amendment Bill. 24வது சட்ட திருத்தம் 1971 என்ன பண்ணிருச்சாமா, இந்த பிரசிடென்ட் கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்க்கு சைன் கொடுக்கணும் அப்படின்னு மாத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. which is
in reality is correct. First statement is correct. So in the 24th Constitutional Amendment Act வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா President has no veto power. No veto power. Again reiterating, no veto power. Veto power கிடையாது with respect to Constitutional Amendment Bill. எப்பெல்லாம் Constitutional Amendment Bill போடுதோ President கண்டிப்பா என்ன பண்ணும்? சைன் பண்ணியே ஆகணும். He has no veto power. முக்கியமான ப்ரொவிஷன் 24வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் வந்தது. இந்த வீட்டோ பவர்லாம் ஆர்டிகல் 111 டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோ வீட்டோ பவர் ஃபார் த பிரசிடென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். Second, 42nd Constitutional Amendment Act of 1976 made President is bound by the advice of the Council of Ministers headed by the Prime Minister. ஸோ 42வது சட்ட திருத்தம் ஆக்சுவலாக இந்திரா காந்தி மேமோட ஏரால என்ன பண்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட் கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை என்ன பண்ணணும், ஏத்துக்கிட்டே ஆகணும். நீங்க திரும்ப அதுக்கு மறு பேச்சே கிடையாது. ஹி இஸ் பவுண்ட் பை இட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, 42nd Constitutional Amendment Act அதை தான் கிரியேட் பண்ணுச்சு. பிரசிடென்ட் இஸ் பவுண்ட் பை தி அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்றத கிரியேட் பண்ணது எது? 42nd Constitutional Amendment Act தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ போத் 1 and 2. பட் எக்ஸ்ட்ரா இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா லேட்டர் பீரியட்ல ஜனதா கவர்மெண்ட் மொரார்ஜி தேசாய் அவங்களோட ஹெட்ல பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா 44th Constitutional Amendment Act of 1978 கொண்டு வரப்படுது. இந்த 44வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா இன்கேஸ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த பிரசிடென்ட் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏத்துக்கணும். இனிமே ஒரு தடவை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். இவங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன பண்ணலாம், ஒரு தடவை மறுபரிசீலனைக்கு ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். அப்படி சப்போஸ் அந்த பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மறுபரிசீலனையில பார்த்துட்டு அகைன் அனுப்புறாங்கன்னா திரும்ப அனுப்பும்போது கண்டிப்பா அசென்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு தடவை ரீகன்சிடரேஷன் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொவிஷனை எது ஆட் பண்ணுது? 44th Constitutional Amendment Act பின்னாடி ஆட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த 3 அமெண்ட்மெண்ட் ஆக்டும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் வித் ரெஸ்பெக்ட் டு வீட்டோ பவர் ஆஃப் த பிரசிடென்ட். So 7th question can see both 1 and 2. So next question number 8. Consider the following statement regarding cabinet committees னு கொடுத்திருக்காங்க. So the cabinet committees னா என்ன, அது ரியலாவே ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கான்னா கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. They were originally mentioned in the constitution அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா they were never mentioned in the constitution of India. பார்லிமெண்டரி கமிட்டிஸ் பத்தி வேணா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். பட் இன் ரியாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் கமிட்டிஸ் எங்க இருக்குன்னா ரூல் ஆஃப் பிசினஸ் ஆஃப் த ஹவுசஸ் இருக்கும். ரூல் ஆஃப் பிசினஸ் ஆஃப் த ஹவுசஸ். ஸோ அதுல தான் கேபினெட் கமிட்டி அப்படின்றது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தே ஆர் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டிடியூஷன். தே ஆர் ஆஃப் 2 types, ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஹாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேபினெட் கமிட்டின்றது 2 வகை இருக்கு, ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஹாக் அப்படின்னு இருக்காங்க. யா, தட் இஸ் கரெக்ட். ஸ்டாண்டிங் கமிட்டின்றது பெர்மனன்ட் கமிட்டி, அட்ஹாக்ன்றது டெம்பரவரி கமிட்டிஸா இருக்கும். இந்த அட்ஹாக் கமிட்டி எதுக்காக உருவாக்குவாங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் இருக்கும் இல்லையா, அதை கம்ப்ளீட் பண்றதுக்காக உருவாக்குவாங்க. ஒன்ஸ் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கமிட்டியை டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. ஜென்ரலா இந்த கேபினெட் கமிட்டிக்கு ஹெட் சேர்பர்சன் யாரா இருப்பான்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. இஃப் சப்போஸ் சில கேபினெட் கமிட்டிக்கு பிரைம் மினிஸ்டர் மெம்பரா இல்லைன்னா சீனியர் மோஸ்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் லைக் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்பர்சனா இருப்பாங்க. இஃப் சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா ஆன் ஜென்ரலா எப்பயுமே பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டா இருப்பாரு. ஸோ தேர் ஆர் 2 types, ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஹாக் கேபினெட் கமிட்டின்றது ரைட். தேர்டு, the non-cabinet ministers are not debarred from their membership. Again, non-cabinet ministers வந்து இந்த பர்டிகுலர் கேபினெட் கமிட்டில மெம்பர் ஆகலாம் அப்படின்னா ஆகலாம். இன் பிராக்டிஸ்ல ஜென்ரலா இப்ப பாக்குற கேபினெட் கமிட்டிஸ்ல மெம்பர்ஸ் யாரு தான் இருக்காங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அதனால நான் கேபினெட் மெம்பர்ஸ் அதுல மெம்பர் ஆக முடியாதுன்னு இல்ல, பிராக்டிக்கலா இல்ல. பட் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. நான் கேபினெட் மினிஸ்டர்ஸும் என்னவா ஆகலாம், இந்த பர்டிகுலர் கேபினெட் கமிட்டில மெம்பர் ஆகலாம். ஸோ தே ஆர் நாட் debarred from their membership. So second statement is also right. So the answer for this question should be only 2. ஏன்னா 2 and 3 is right, 1 is wrong. Next question number 9. Question number 9 பொறுத்த வரைக்கும் consider the following statement with reference to committee on public undertakings கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1964 கிரியேட் பண்ணப்பட்டது. ஈவன் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கூட அதை கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இட் வாஸ் கிரியேட்டட் இன் 1964 ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஜான் மாத்தாய் கமிட்டி அப்படின்னு, விச் இஸ் பாதி கரெக்ட். ஏன் அப்படின்னா 1964 தான் உருவாக்கப்பட்டது.
ஆனா கமிட்டி யார் அப்படின்னா கிருஷ்ணன் மேனன் கமிட்டி. கிருஷ்ணன் மேனன் கமிட்டி தான் இதோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. அதோட ரெக்கமெண்டேஷன்ல தான் சிபியூன்னு சொல்லக்கூடிய கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15 பேர் வந்து லோக்சபா, 7 பேர் வந்து ராஜ்யசபால இருந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க. என்ன மாதிரி எலெக்ட் பண்ணப்படுவாங்க? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் த்ரூ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்ற முறையில. மொத்தம் எலெக்ஷன்ல 2 முறை இருக்கும். ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம், இதுதான் நம்மளோட எம்எல்ஏ எலெக்ஷன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம், எம்பி எலெக்ஷனுக்குலாம். ஸோ ஆனா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் த்ரூ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், அப்புறம் இந்த பார்லிமெண்டரி கமிட்டிஸ்க்கு மெம்பர் செலக்ட் பண்றதுக்காக போடக்கூடிய எலெக்ஷன், அதெல்லாம் இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்றோம். ஸோ மொத்தம் இதுல 22 பேர் இந்த மாதிரி எலெக்ட் பண்ணப்படுறாங்க. எத்தனை டென்யூருக்குன்னா 1 இயர் டென்யூர். இவங்களோட பதவி காலம் வந்து 1 இயர். இதோட சேர்மனை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா இந்த கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ்க்குன்னு பார்த்தா ஸ்பீக்கர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அந்த சேர்மன் கண்டிப்பா இதுல இருந்து தான் இருக்கணும், லோக்சபால இருந்து தான் இருக்கணும், கண்டிப்பா ஃப்ரம் தி லோக்சபா. அதுதான் உங்களோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட். த சேர்மன் ஆஃப் த கமிட்டி இஸ் அப்பாயிண்டட் ஃப்ரம் த மெம்பர்ஸ் ஹூ ட்ரான் ஃப்ரம் த லோக்சபா ஒன்லி அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட், second statement is right, first statement is wrong because committee is wrong. கமிட்டி வந்து கிருஷ்ணன் மேனன் கமிட்டி. ஸோ அப்ப ஜான் மாத்தாய் கமிட்டி எதுக்கு சார்? 1950 தான் இந்த ஜான் மாத்தாய் கமிட்டி போடப்பட்டது. அதோட ரெக்கமெண்டேஷன்ல வந்ததுதான் என்னது? எஸ்டிமேட்ஸ் கமிட்டி. இதை வச்சு ஒரு தடவை யூபிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதிகமான மெம்பர்ஸ், பார்லிமெண்டரி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய பாராளுமன்ற குழு எது, பார்லிமெண்டரி கமிட்டி எது அப்படின்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்து எஸ்டிமேட்ஸ் கமிட்டி. 31 பேர் இருப்பாங்க. ஸோ அதிகமான மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய குழு வந்து எஸ்டிமேட்ஸ் கமிட்டி, 31 பேர். ஸோ இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டி 1950 கிரியேட் பண்ணப்பட்டது த்ரூ ஜான் மாத்தாய் கமிட்டி. ஓகேவா? ஸோ இதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல மினிஸ்டர் மெம்பரா இருக்கலாமா? எந்த பார்லிமெண்டரி கமிட்டிலையுமே மினிஸ்டர் மெம்பரா இருக்க முடியாது, ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 9th இஸ் B2 only. Next question number 10. With reference to rule of procedure and conduct of business in the Lok Sabha, consider the following statement. Okay, rule of procedure and conduct of business in the Lok Sabha related கேக்குறாங்க. First, the head of the Lok Sabha is the chairman of its recommending committee. Its recommending committee na its na rule of procedure and conduct of business of Lok Sabha oda recommending committee க்கு head யாரா? Lok Sabha oda head அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. I mean chairman யாருன்னா லோக்சபாவோட ஹெட். லோக்சபாவோட ஹெட் என்ன? யாரு? ஸ்பீக்கர். ஸோ அதைத்தான் இன்டைரக்டா இந்த கொஸ்டின்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல இருக்க சென்டென்ஸே வந்து இன்டைரக்டா இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஸ்பீக்கரை பத்தி பேசுறாங்க. ஸ்பீக்கர் தான் இது ரிலேட்டடா ரெக்கமெண்டிங் கமிட்டியோட ஹெட் அப்படின்றாங்க, விச் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏன் அப்படின்னா ஸ்பீக்கர் இஸ் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ரூல்ஸ் கமிட்டி, பிசினஸ் அட்வைசரி கமிட்டி அண்ட் ஜெனரல் பர்பஸ் கமிட்டி. இந்த மூணுக்குமே என்னதான், இவர் தான் வந்து ஹெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த ரூல்ஸ் ரெக்கமெண்டட் ரெக்யூரிங் தி அப்ரூவல் ஆஃப் த ஹவுஸ். இதுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ரூல்ஸ்க்கு என்ன அப்ரூவல் வேணுமா? ஹவுஸோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எக்ஸாக்ட்லி கண்டிப்பா கரெக்ட். ஏன்னா ஒரு ரூல்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா அந்த இதை அப்படியே அந்த கமிட்டி கொடுக்கக்கூடிய ரூல்ஸை கண்டிப்பா ஹவுசஸ் அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? which is a basic sense, common sense தான். So second statement is also correct, first is also correct. The answer for this question is C, both 1 and 2. Next, question number 11. So question number 11 எதை பத்தி பேசுனா, which of the following organizations has recently launched tropospheric emissions monitoring of pollution, TEMPO அப்படின்ற பர்டிகுலர் விஷயத்தை யார் லான்ச் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா லான்ச் பண்ணது யார் அப்படின்னா நாசா. என்ன இந்த பர்டிகுலர் மிஷன்ல இருக்கு அப்படின்னா, இது வந்து நார்த் அமெரிக்கா மேல ஏர் பொல்யூஷன் இருக்கு இல்லையா, முக்கியமா ட்ரோபோஸ்பெரிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் லெவலை மானிட்டர் பண்றதுக்காக, நார்த் அமெரிக்கா ரீஜன்ல மானிட்டர் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு சேட்டலைட். ஆக்சுவலா இந்த டெம்போல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இருக்கும். இந்த யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இந்த பர்டிகுலர் ட்ரோபோஸ்பெரிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத ஹார்லி பேசிஸ்ல கணக்கிடும். ஃபர்ஸ்ட் எவர் லைக் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரி ஹார்லி பேசிஸ்ல ட்ரோபோஸ்பெரிக் ஏர் பொல்யூஷனை வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய
ஃபர்ஸ்ட் எவர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த டெம்போ அப்படின்றது, ட்ரோபோஸ்பெரிக் எமிஷன் மானிட்டரிங் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்றது. இந்த பர்டிகுலர் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா எந்த ஆர்பிட்ல வைக்கப்பட்டிருக்குன்னா இந்த சேட்டலைட் 35,786 கிலோமீட்டர் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அங்கிருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரோபோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் லெவலை வந்து கேப்சர் பண்ணும். மீன்வெல் வந்து பாத்தீங்கன்னா இங்க நைட்ரஜன் டை ஆக்சைடோட லெவல் எப்படி இருக்கு, ஓசோனோட லெவல் எப்படி இருக்கு, மற்ற பொல்யூட்டன்ஸோட லெவல் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே இது என்ன பண்ணும், கவர் பண்ணும். ஸோ இதான் த யூனிக் திங் அபவுட் த டெம்போ விச் இஸ் லான்ச்டு பை ஆப்ஷன் ஏ நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா. So next question number 12. 12 talks about consider the following statement. First, the public bill is introduced by a minister, whereas a private bill can be introduced by any member of the parliament other than a minister அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So public bill also called as government bill ன்னு சொல்லுவாங்க. Yes, it is introduced by minister தான். Private bill அப்படின்றது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் மெம்பர் இல்லாம மற்ற, அதாவது ரூலிங் பார்ட்டி கவர்மெண்ட் மெம்பர் இல்லாம மற்ற யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரைவேட் பில் தான் சொல்லுவாங்க. ஈவன் ரூலிங் பார்ட்டியில கூட மினிஸ்டர் நான் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணா அது பிரைவேட் பில் தான். எதெல்லாம் மினிஸ்டரால இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுதோ எக்ஸிக்யூட்டிவால அதெல்லாம் வந்து பப்ளிக் பில் அல்லது கவர்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா கவர்மெண்ட் பில் ஆர் பப்ளிக் பில்ன்றது அதிகமான கான்ஃபிடன்ஸ், அதிகமான மெஜாரிட்டி என்ஜாய்மெண்ட் இதுல பார்லிமெண்ட்ல இருக்கும். ஸோ மேக்சிமம் பாஸ் ஆயிடும். பிரைவேட் பில்லுக்கு அதிகமான கான்ஃபிடன்ஸ் இருக்காது இல்லையா, அதிகமான மெம்பர் சப்போர்ட் இருக்காது, மேக்சிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ இன்கேஸ் சில நேரம் வந்து கவர்மெண்ட் பில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஸோ அவங்களோட பார்லிமெண்ட்ரி கான்ஃபிடென்ஸை அது கேள்விக்குறி ஆக்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரசிடென்ட் பேசி முடிச்சுட்டு போறாரு ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் பிரசிடென்ஷியல் அட்ரஸ்க்கு. அப்படி மோஷன் ஆஃப் தேங்க்ஸை வந்து கவர்மெண்டால பாஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆயிடும், கவர்மெண்ட் ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கவர்மெண்ட் பில், பப்ளிக் பில் அல்லது கவர்மெண்ட் பில்லு சப்போஸ் பாஸ் பண்ண முடியலன்னா பார்லிமெண்டரி கான்ஃபிடென்ஸே கேள்விக்குறி ஆயிடும் அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா பிரைவேட் பில் வந்து மோஸ்ட் ஆஃப் பாஸ் ஆகுறதே கஷ்டம். சப்போஸ் பாஸ் ஆகலைன்னாலும் எந்த மேஜர் இம்பாக்டும் என்ன பண்ணாது, கிரியேட் பண்ணாது. ஒரு கவர்மெண்ட் பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரியர் இன்ட்ரோடக்ஷன், ப்ரியர் இன்ஃபர்மேஷன் வந்து அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 days நோட்டீஸ் கொடுத்துரும். 7 days முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துடணும். இதே பிரைவேட் பில்னா அப்படி இல்லை, அது 7 days இல்ல 1 monthக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். இமிடியேட்டா நோட்டீஸ், அதாவது 1 week முன்னாடின்னு இல்லை 1 monthக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு பிரைவேட் மெம்பர் பில்னா 1 month நோட்டீஸ் வேணும், கவர்மெண்ட் பில்னா 1 week நோட்டீஸ் வேணும். இதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். பட் உங்களோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பப்ளிக் பில் ரெக்யூர்ஸ் 7 days which is correct, unlike private bill which needs at least 15 days, at least 15 இல்ல which needs 30 days notice. So second statement is wrong. So 12th questionக்கு the answer is A1 only. So next question number 13. So 13 எதை பத்தி பேசுது அப்படின்னா with reference to union executive consider the following statement. The cabinet secretary is the head of civil services in India. Yes, the cabinet செக்ரட்டரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீசஸ் போர்டுன்னு ஒன்று இருக்கும், சிவில் சர்வீசஸ் போர்டு. இந்த சிவில் சர்வீசஸ் போர்டோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் யாரு, இந்த கேபினட் செக்ரட்டரி. ஆன் தட் கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா he is the head of civil services in India, which is exactly correct. Next, the cabinet secretariat functions directly under the prime minister. Accordingly, government of India allocation of business rules 1961, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலோகேஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ் 1961 கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்குன்னா இந்த கேபினெட் செக்ரட்டரியேட் அப்படின்றது வில் டைரக்ட்லி ஃபங்க்ஷன் அண்டர் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்களோட மெயின் ஒர்க்கே கிவிங் தி செக்ரட்டரியல் அசிஸ்டன்ஸ் டு கேபினெட் அண்ட் கேபினெட் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு. உங்களோட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. So not correct ன்னு ஒன்றும் இல்லை. அப்போ D neither 1 nor 2 for the 13th question. So next question number 14, which talks about in India which of the following constitutional amendments inserted the phrase armed rebellion replacing the original phrase internal disturbance as one of the grounds of the proclamation of emergency under Article 352. So இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற இந்த பிரேஸை வந்து ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்னு மாத்தின
அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம 1975ல இந்தியா விட்னஸ்ட் ஒரு எமர்ஜென்சியை விட்னஸ் பண்ணுச்சு இல்லையா? ஸோ அது வந்து வேகா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ன்ற வேர்டுனால போடப்பட்டது. ஸோ அதில் எப்படி வேண்டாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352. 352 talks about national emergency pa 352. 356 talks about state emergency. 360 talks about financial emergency. ஸோ ஆர்டிகல் 352ல இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ன்ற வேர்டு வேகா இருக்கு, ஈஸியா வந்து நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிற்காலங்கள்ல மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ன்ற வேர்டு எடுத்துட்டு ஆர்ம்டு ரெபலியன்ற வேர்டை வந்து சப்ஸ்டியூட் பண்றாங்க. அதுக்கான அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுனா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஈவன் ஆர்டிகல் 358 அண்ட் 359 நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும் போது பார்த்துருப்பீங்க. லிமிட்டிங் தி ஸ்கோப் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எது எதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஸ்கோப்பை லிமிட் பண்ணுதுன்னு பார்க்கும்போது 358 359 படிச்சிருப்பீங்க. ஆர்டிகல் 358 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் வந்து இந்த ஆர்டிகல் 358 எதை பத்தி பேசுதுன்னா ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 19 பத்தி பேசுது. எப்பெல்லாம் இந்த ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அக்ரஷன் நடக்கும்போது, வெளியில இருந்து நமக்கு அக்ரஷன் வரும்போது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணா அப்போ ஆர்டிகல் 19 என்ன ஆயிருமா ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகும். ஆர்ம்டு ரெபலியனுக்கு ஆகாது. ஆர்ம்டு ரெபலியன்றது இன்டர்னலா இந்தியாவுக்குள்ளேயே வந்து ஒரு இஷ்யூ நடக்குது, கிளர்ச்சி நடக்குது, அதுக்காக வந்து எமர்ஜென்சி போட போகுது. அப்போ ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகாது. எப்பதான் ஆகும்? எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்பதான் வந்து என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஆர்டிகல் 358 டாக்ஸ் அபவுட் ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 19 ஒன்லி ஆன் எக்ஸ்டர்னல் அக்ரஷன். ஒன்லி ஆன் எக்ஸ்டர்னல் அக்ரஷன். ஆர்டிகல் 359 எதை பத்தி பேசுதுன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 அண்ட் 21. 21வது இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எது எதெல்லாம் சஸ்பெண்ட் ஆகுமோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ எந்தெந்த பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னா அதை வந்து பிரசிடென்ட் த்ரூ ஆர்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணுவார். பிரசிடென்ட் த்ரூ ஆர்டர். ஸோ இது ஆர்டிகல் 359 பேசுது. இது ரெண்டும் கொஸ்டினை தாண்டி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். 358 ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன். ஆர்டிகல் 359 வந்து 20 and 21 ஆர்டிகல் will never be suspended. Other articles will be suspended based on the presidential order. So 14th questionக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா D 44th amendment. Next question number 15. So question number 15 talks about question R. With reference to question R, consider the following statement. Actually உள்ள 0 ஹாரும் கொடுத்திருக்காங்க, but generally we will consider. With reference to question R, consider the following statement. It is an Indian innovation mentioned in the rule of procedure அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது கொஸ்டினா ரூல் ஆஃப் ப்ரொசீஜர்ல மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா எஸ், கொஸ்டினார் வந்து ரூல் ஆஃப் ப்ரொசீஜர்ல மென்ஷன் ஆயிருக்கு, பட் இட் இஸ் நாட் இந்தியன் இன்னோவேஷன். ஏன் இது இந்தியன் இன்னோவேஷன் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து யூகே, யுஎஸ்ஏ இந்த மாதிரி நாடுகள்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அன் இந்தியன் இன்னோவேஷன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் இமிடியட்லி ஆஃப்டர் த 0 ஹார் அண்ட் லாஸ்ட் அன்டில் தி அஜெண்டா ஃபார் த டே அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே உல்டா. ஏன் அப்படின்னா கொஸ்டின் ஆர் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் செஷனா இருக்கும் ஜென்ரலா. இது வந்து ஒரு பார்லிமெண்டரி கன்வென்ஷன் மாதிரி வச்சுக்கிறாங்க. கொஸ்டின் ஆர் வந்து ஜென்ரலா வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல இருக்கும். இது ரூல் ஆஃப் ப்ரொசீஜர்ல மென்ஷன் ஆயிருக்கு, பட் இது வந்து இந்தியன் இன்னோவேஷன் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின் ஆர்ல என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலா ஜென்ரலா வந்து மினிஸ்டர்ஸ்ல கொஸ்டின் சீக் பண்ணுவாங்க. அதுல 3 வகையான கொஸ்டின் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரல் கொஸ்டின்ஸ். ஸோ ஓரல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு சப்ளிமெண்ட்ரியாவும் கேள்விகள் கேட்டுக்கலாம். இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டார்டு கொஸ்டின் அஸ்டரிக் சிம்பிள் போட்டு வரும். ஸ்டார்டு கொஸ்டின்ஸ். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கொஸ்டின்ஸ். இதைத்தான் அன்ஸ்டார்டு கொஸ்டின் சொல்லுவாங்க. அன்ஸ்டார்டு கொஸ்டின் இதெல்லாம் ரிட்டன் கொஸ்டினா கேட்பாங்க. அதுக்கு ரிட்டனா ஆன்சர் வரும். இதுக்கு சப்ளிமெண்டரி கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா இது ரிட்டனா வர்றதுனால. அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு, ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின். ஷார்ட் நோட்டீஸ்னா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு அட்லீஸ்ட் மினிமம் வந்து 10 days ப்ரியரா நோட்டீஸ் கொடுக்கணும். அதனாலதான் ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மினிஸ்டர்ஸ் கிட்ட கேட்கறது. ஈவன் வந்து பிரைவேட் மெம்பர் கிட்ட கூட கேள்விகள் கேட்கலாம். அது வந்து பிரைவேட் மெம்பர் கொஸ்டின்ஸ் அல்ல பிரைவேட் மெம்பர் கொஸ்டின்ஸ், பிரைவேட் மெம்பர் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அஸ்டரிக் அல்லது ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்டு கொஸ்டின்ஸை அவங்க கிரீன் கலர்லயும், அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸை ஒயிட் கலர்லயும், ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டினை
லைட் பிங்க் கலர்லையும், அடுத்து பிரைவேட் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லையும் டிபிக்ட் பண்ணுவாங்க. இதைத்தான் அவங்களோட தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டார்டு அன்ஸ்டார்டு ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டினுக்கு எல்லோ கலர்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை லைட் பிங்க் கலரு. அண்டு பிரைவேட் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ இந்த கலர்ஸை மட்டும் மாற்றிருப்பாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஏன் அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆர், அதுக்கடுத்து தான் ஜீரோ ஹார் அப்படின்றது வரும். ஓகேவா? ஜீரோ ஹாரை பொறுத்த வரைக்கும் ரூல் ஆஃப் ப்ரொசீஜர்ல இருக்கா அப்படின்னா ரூல் ஆஃப் ப்ரொசீஜர்லாம் கிடையாது. இது வந்து ஒரு இந்தியன் இன்னோவேஷன். 1962 இருந்து நம்ம இந்த இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் ரெகுலரா. ஓகேவா? பட் ரூல் ஆஃப் ப்ரொசீஜர்ல கொஸ்டின் ஆர் வந்து கிடையாது அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? தட்ஸ் இட். த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நாட் கரெக்ட் கேட்டிருக்கான். ஆல் த்ரீ எல்லாமே நாட் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். ஸோ 16th கொஸ்டின் எதை பத்தி பேசுனா, the Ministry of State in the central government is also a cabinet minister. 2. A part of the Central Council of Minister. 3. Appointed by the Prime Minister அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு அடிக்கடி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 75 என்ன சொல்லும் அப்படின்னா, Prime Minister shall be appointed by the President and other ministers shall be appointed by the President on the advice of Prime Minister அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 75ல ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும். ஈவன் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 15% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா வந்து இருக்கணும். 15% ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா வந்து இருக்கணும். இதை சொன்னது எது அப்படின்னா 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து 3 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒன்று வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ், இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், இன்னொன்று டெபியூட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியில் இருப்பாங்க. கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெபியூட்டி மினிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பேசிக் ஐடியா இருந்தால் போதும். இதை வச்சு we can go through it. ஸோ the minister of state is in the central government is also a cabinet minister சொல்லியிருக்காங்க. கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தனி, கேபினெட் மினிஸ்டர் தனி. அப்ப ஒன் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி ஆன்சர். a part of central council of minister சொல்லியிருக்காங்க. ஆமா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல மொத்தம் 3 வகை இருக்கு. அதுல ஒண்ணுதான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. இவங்க யாரு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆகணும் அப்படின்றத டெட்டர்மைன் பண்றது வேணா பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம். ஆனா அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங் அண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்சோ ராங். கொஸ்டின் வந்து ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்கான். 16th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, ஒன்லி 1. So next question number 17. Consider the following statement with respect to money bill. Money bill na article 110, 109ல இதோட ப்ரொவிஷன்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கலாம், இட் கண்டைன்ஸ் ப்ரொவிஷன் ஒன்லி டீலிங் வித் த டிக்ளரேஷன் ஆஃப் எனி எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஆன் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர் இன்க்ரீசிங் தி அமௌண்ட் ஆஃப் எனி சச் எக்ஸ்பெண்டிச்சர். ஆமாம், ஆர்டிகல் 110லே வந்து கொடுத்துருப்பாங்க. It contains provision only dealing with the declaration of any expenditure charged on the consolidated fund of India or increasing the amount of any such expenditure. ஆர்டிகல் 110ல போனீங்க அப்படின்னா ஒரு 7 முக்கியமான ப்ரொவிஷன் கொடுத்துருப்பான். 7 ஸ்பேசஸ். அந்த பர்டிகுலர் 7 ஸ்பேசஸ்ல தான் வந்து ரீசனை தான் வந்து மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை யூ ஷுட் கோ த்ரூ இட். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, the bill is not deemed to be a money bill if by reason only that it provides for imposition of fines or other pecuniary penalties அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். பிகாஸ் எதெல்லாம் மணி பில் இல்லை அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று வந்து இந்த ஃபைன்ஸ் போடுறது, லைசன்ஸ் சார்ஜ் போடுறது, சர்வீஸ் டேக்ஸ் போடுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற பெனால்டிஸ் போடுறது, இல்லைன்னா லோக்கல் அத்தாரிட்டி ரிலேட்டடான டாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர்றது ஃபார் லோக்கல் பர்பஸ். இது எதுவுமே எதுல வராதுன்னா மணி பில்ல வராது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். தேர்ட் வந்து the president cannot return the bill for the reconsideration by the houses அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், பிரசிடென்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது மணி பில்ல. பிகாஸ் மணி பில் இஸ் இன்ட்ரடியூஸ்டு வித் த ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ அதனால இட் கேனாட் பி ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்ப முடியாது. ஹீ கேன் வித்ஹோல்டு ஹிஸ் அசன்ட், சைன் போடாம வச்சிடலாம். இல்லைன்னா ஹீ கேன் கிவ் ஹிஸ் அசன்ட். ஜென்ரலா என்ன பண்ணுவாரு, அசன்ட் கொடுத்துருவாரு. ஹி வில் கிவ் ஹிஸ் அசன்ட், பட் ஹீ கேன் ஆல்சோ வித்ஹோல்டு ஹிஸ் அசன்ட். ஸோ வீட்டோ பவர் இருக்கு. எய்தர் வித்ஹோல்டிங் ஆர் அசன்ட், வித்ஹோல்டிங் தி அசன்ட் ஆர் அக்செப்டிங் இட்.
ஸோ இது ரெண்டுமே வந்து பண்ண முடியும் பிரசிடென்ட்டுக்கு. ஹி cannot return the bill is also correct. எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டீங்கன்னா ஆல் த்ரீ ஆர் கரெக்ட். 17th சி ஆல் த்ரீ ஆர் கரெக்ட். So next question number 18. With reference to defection in the Indian Parliament, consider the following statement. So first, defection in the Indian Parliament. The defection related வந்து பாத்தீங்கன்னா 52nd Constitutional Amendment Act மூலமா 10th ஷெட்யூல் கிரியேட் பண்ணப்படுது. அதுதான் வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் பத்தி பேசுது. அண்ட் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 102 அண்ட் 191 இந்த ரெண்டு பர்டிகுலர் ஆர்டிகல்ஸும் டாக்ஸ் அபவுட் தி ஆன்டி டிஃபெக்ஷன். 10th ஷெட்யூல் 102 191 ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் பத்தி உங்களோட என்சிஆர்டில ஆயாரம் காயாரம்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் போட்டு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இஃப் யூ கெட் அ டைம் அந்த பர்டிகுலர் என்சிஆர்டி லெசன் போய் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இதுல we will go into the ideas. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a nominated member of a house becomes disqualified for being a member of the house if he joins any political party after the expiry of 6 months from the date on which he takes his seat in the house அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யாரை பத்தி பேசுது, ஃபர்ஸ்ட் நாமினேட்டட் மெம்பர் பத்தி பேசுது. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஜாயின் பண்றாரு ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் 6 months from the date on which he takes his house அப்படின்னா he will be disqualified under anti defection அப்படின்னு சொல்றாங்க, which is exactly correct. ஏன்னா there is 3 different kinds of disqualification for 3 different members. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட், ஜென்ரலா வந்து மெம்பர்ஸ், எலெக்டட் மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டரியா இன்னொரு பார்ட்டியோட மெம்பர்ஷிப்பை வந்து அக்யூர் பண்ணாங்க, இல்ல வாலண்டரியா இருக்கிற பார்ட்டில இருந்து வெளியே போனாங்கன்னா இவங்க டிஸ்குவாலிஃபை ஆகப்படுவாங்க அண்டர் டிஃபெக்ஷன். இல்ல அப்படின்னா விப் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இருப்பாங்க. இந்த விப் என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்டரி ஃப்ளோர்ல அந்த பர்டிகுலர் பார்ட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே இருக்குன்னா டிஎம்கே பார்லிமெண்ட்ல என்னென்ன பண்ணணும், அந்த மெம்பர்ஸ் வந்து யாருக்கு ஓட்டு போடணும், எந்த பில்லுக்கு ஓட்டு போடக்கூடாது, என்ன மாதிரி ஓட்டு போடணும், ஏத்துக்கணுமா ஏத்துக்கூடாதுன்னு சொல்லி இந்த விப் வந்து டைரக்ஷன் கொடுப்பாரு. இந்த விப்பு கொடுக்குற டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன செயல்படணும், இந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்து செயல்படணும். அப்படி செயல்படலைன்னா அந்த காரணம் காட்டி என்ன பண்ணலாம், இவங்களை வந்து டிஃபெக்ஷன்ல ஆன்டி டிஃபெக்ஷன்ல பதவி விலக வைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வகையில ஒரு நார்மல் எலெக்டட் எம்பியை வந்து என்ன பண்ணலாம், பதவி விலக வைக்கலாம். செகண்ட், இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் மெம்பர் தனியா வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு, இவர் போய் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஜாயின் பண்ணாருன்னா என்ன ஆயிரும், இவர் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் கீழே வந்து பதவி இழப்பார். இல்ல ஒரு நாமினேட்டட் மெம்பர்னா அவர் நாமினேட் பண்ணி செய்யப்பட்ட 6 மாசத்துக்குள்ள எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில அவர் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாருன்னா he will be removed, அதாவது அண்டர் ஆன்டி டிஃபெக்ஷன் லால he will be removed. ஸோ இது இல்லாம இதெல்லாம் வந்து ஜெனரல் கேசஸ் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன். சிலருக்கு எக்ஸம்ஷனும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து வெளியே போய் வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில ஜாயின் பண்றாங்களோ இல்ல புது பொலிட்டிக்கல் பார்ட்டி கிரியேட் பண்ணாங்கன்னா இதுக்கு பேர் மெர்ஜர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெர்ஜர் கண்டிஷனுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் அப்ளை ஆகாது. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணப்படுறாரு இல்லையா, இவர் வந்து இம்பார்ஷியலா இருக்கணும் இல்லையா, நியூட்ரலா இருக்கணும். எலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மெம்பர்ஷிப்பை வேணான்னு சொல்லிட்டு தன்னிச்சையா தானே வந்து தனி இண்டிவிஜுவல் எம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாருன்னா இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர் போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு என்ன கிடையாது, ஆன்டி டிஃபெக்ஷன் கிடையாது. ஏன்னா இது எதுக்காக அப்படி ஸ்பீக்கர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து வெளியே வந்துட்டு அவருக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் கிடையாதுன்னு வச்சிருக்காங்கன்னா, ஸ்பீக்கர் வந்து ஒரு நியூட்ரலான பர்சன், அந்த அவைக்கு பொதுவானவர். அப்ப அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து வெளியே வர்றது தவறு இல்லை அப்படின்னு கருதப்படுது. ஸோ ஸ்பீக்கருக்கும் இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து வெளியே வந்தா டிஃபெக்ஷன் கிடையாது. ஸோ இது ரெண்டும் முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கா, ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷனுக்கு யாரு ஃபைனல் அத்தாரிட்டி, ஸ்பீக்கர் தான். இந்த பர்டிகுலர் கேஸுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் செல்லுமா செல்லாதான்னு சொல்லி இன்டர்பிரட் பண்ணக்கூடியவர் யாரு, ஸ்பீக்கர். இதுல கொஸ்டின் என்னன்னா இந்த ஸ்பீக்கர் கொடுக்கக்கூடிய இன்டர்பிரேஷன் ஒரு தீர்ப்புக்கு எதிராக ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கா இல்லையா. ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு எதிராக ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குன்னு சொல்லி கிஹோட்டோ ஹோலோஹான் கேஸ் 1993, கிஹோட்டோ ஹோலோஹான் கேஸ் 1993 ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க இந்த மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குன்ட்டு. பட் உங்களோட செகண்ட் கொஸ்டின்ல என்ன செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த ஐஆர் கோயல்ஹோ கேஸ்ல வந்து இதை டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு.
ஸோ ஐஆர் கொயல்ஹோ கேஸ் இஸ் ரிலேட்டட் டு 9th ஷெட்யூல். 9th ஷெட்யூல்ல ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னதுதான் என்னது ஐஆர் கொயல்ஹோ கேஸ். ஸோ கெகட்டோ ஹோலோஹான் கேஸ் தான் என்ன சொல்லுச்சு 10th ஷெட்யூல்ல ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குன்னு சொல்லுச்சு. ஓகேவா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதனால ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். A one only is correct. 18th கொஸ்டினுக்கு A one only is correct. Next question, question number 19. 19 பொறுத்த வரைக்கும் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். கன்சிடர் ஃபாலோவிங் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துட்டான். நித்தி ஆயோக், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில், நேஷனல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில். இல்ல மேல இருக்கிறதுல எதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் சேர்மன் கேட்டிருக்கான். ஆக்சுவலா எல்லாத்துலயுமே சேர்மன். ஓகேவா, ஆல் தி அபோவ், டி ஆல் தி அபோவ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த 19th கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 20. இது வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 7 ரிலேட்டடா. கன்சிடர் ஃபாலோவிங் சப்ஜெக்ட்ஸ் இந்த 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் என்ன பண்ணுது? பவர் டிஸ்ட்ரிபியூஷன், லெஜிஸ்லேட்டிவ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்று வந்து ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்குது இல்லையா. யூனியன் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டா 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. முன்னாடி 97 சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. ப்ரெசென்ட்லி இட் ஹேஸ் 100 சப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்ல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்டா 61 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஒரிஜினலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62 சப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல மொத்தம் 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. முன்னாடி வந்து 47 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 52 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ எப்படி இந்த 5 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, முன்னாடி 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 இந்த 42வது சட்ட திருத்தத்தின் கீழே என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5 லிஸ்ட் ஏற்கனவே இருந்த ஸ்டேட் லிஸ்ட்ல 66 இருந்து 62 66 இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்த ஒரு 5 முக்கியமானதை வந்து என்ன பண்றாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாத்துறாங்க. என்னென்னது? ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், செகண்ட் ஃபாரஸ்ட், மூணாவது வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இதுதான் உங்களதுல மொதல் 3 இருக்கும். எஜுகேஷன், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ஃபாரஸ்ட். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்டு லைஃப்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இது எல்லாமே வந்து எதுல இருந்து மாற்றப்படுது? இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து மாற்றப்படுது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ல கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றப்பட்டது. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் திங். அது இல்லாம ஆல்ரெடி கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் அந்த மேரேஜ் சக்சஷன்லாம் இருக்கு. ஆல்ரெடி நீங்க பார்த்துருக்க முடியும். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்கும். அதை வச்சு யூ கேன் கோ த்ரூ இட். இதே மாதிரி ஸ்டேட்ஸுக்கும் மேரேஜ் ஆக்ட் அவங்கவுங்களுக்கும் தனி கோட்ஸ் இருக்கு. ஸோ 4th and 5th இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் கன்கரண்ட் லிஸ்ட்ல எதெல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்னா டி ஆல் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 which is again repeated question தான். மணி பில் அப்படின்றது it contains provision only dealing with the declaration of any expenditure charged on the consolidated fund of India or increasing the amount of any such expenditure. again 110ல இருக்கு. 110ல இருக்கக்கூடிய 7 ப்ரொவிஷன்ல ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். the bill is not deemed to be a money bill if money bill by reason only that it provides imposition of fines or other pecuniary penalties. So that's also correct. fine, penalties ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஃபைன், பெனால்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் டாக்ஸஸ், சர்வீசஸ் ரிலேட்டடான ஃபீஸஸ், லைசன்ஸ் ஃபீஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, மணி பில் கீழே கொண்டு வர முடியாது. மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து 109வது ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The president cannot return the bill for the reconsideration of the house. That is also correct because money bill is introduced with the prior recommendation of the president. So president இதுக்கு assent கொடுக்கலாம், இல்லை withhold பண்ணலாம். மற்ற எதுவுமே பண்ண முடியாது. So answer for this question எதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. all the above எல்லாமே கரெக்ட், all 3. So next question பார்க்குறோம். Question number 22. Consider the following statement regarding delegation of functions between the central and state government. First, with the consent of state government, parliament can delegate both executive and legislative functions of the state. So the delegation of function னா ஒருத்தரோட அதிகாரத்தை இன்னொருத்தருக்கு வழங்குறது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் மோர் ரிஜிட், அவ்வளோ ஈஸியா வந்து ஒரு அதிகாரத்தை இன்னொருத்தருக்கு வழங்க முடியாது. முக்கியமா வந்து சென்டர் எந்த நேரத்திலையும், அதாவது சென்டர் அல்லது பாராளுமன்றம் வந்து எந்த காலகட்டத்திலையும் தன்னோட பவரை யாருக்கு வந்து டெலிகேட் பண்ண முடியாது, ஸ்டேட்ஸுக்கு டெலிகேட் பண்ண முடியாது. பட் ஸ்டேட், ஒரு தனி ஸ்டேட் வந்து தன்னோட அதிகாரத்தை வந்து சென்டருக்கு டெலிகேட் பண்ண முடியாது. ஆனா குரூப் ஆஃப் ஸ்டேட் ஆர்டிகல் 252 பார்த்தோம் இல்லையா, 2 அல்லது 3 ஸ்டேட் என்ன பண்ணலாம், அவங்களோட அதிகாரமா இருக்கிறத யாருக்கு கொடுக்கலாம், சென்டருக்கு வந்து கொடுக்கலாம்.
2 or more state. So legislative இங்கே ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கு, with the consent of state government parliament can delegate அப்படின்னு கேட்டிருக்கு. பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவரை டெலிகேட் பண்ணவே முடியாது. ஆனா பார்லிமெண்ட் எக்ஸிகியூட்டிவ் பவரை வந்து கன்சென்ட்டே இல்லாம, ஸ்டேட் கன்சென்ட்டே இல்லாம பார்லிமெண்ட் தன்னோட சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸிகியூட்டிவ் பவர் இருக்கு இல்லையா, அதை டெலிகேட் பண்ணலாம் வித்தவுட் கன்சென்ட். அகைன் ஐ எம் சேயிங் வித்தவுட் கன்சென்ட். பார்லிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸிகியூட்டிவ் அதிகாரத்தை, நிர்வாக அதிகாரத்தை எந்த கன்சென்ட் ஸ்டேட்டு கிட்ட கன்சென்ட்டே வாங்காமே டெலிகேட் பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Second, the governor of a state may, with the consent of the central government, entrust to that government any of the executive functions of the state. So again, the second thing பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கவர்னர் ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய கவர்னர் என்ன பண்றாரா, மாநிலங்களோட அதிகாரத்தை சென்ட்ரல் கவர்மெண்டோட கன்சென்ட்டோட வழங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கு. வழங்கலாம். இதே தான் பிரசிடென்ட் பண்ணுவாரு. பிரசிடென்ட் மாநிலங்கள் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு என்ன பண்ணுவாரு, சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸிகியூட்டிவ் பவர் என்ன பண்ணுவாரு, இவங்களுக்கு வந்து வழங்குவார். ஸோ பிரசிடென்ட் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கன்சர்ன் கேட்டு, ஐ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்ட் கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸிகியூட்டிவ் பவரை கொடுக்கலாம். சிமிலர்லி கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் கேட்டுட்டு ஸ்டேட் கவர்மெண்டோட எக்ஸிகியூட்டிவ் பவர், எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அத்தாரைஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஸோ 22nd கொஸ்டினுக்கு ஆன்சர் இஸ் பி 2 only. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 23. 23 வந்து அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஆஃபீஸர்ஸ் இன் தி ஆர்டர் given in the table of presidents கேக்குறாங்க. ஸோ டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் யார் இருப்பா, பிரசிடென்ட் இருப்பாரு. ஹி இஸ் தி நாமினல் ஹெட் அண்ட் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. செகண்ட் யார் இருப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். தேர்டு தான் பிரைம் மினிஸ்டர். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஃபிஃப்த் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ், ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ். மேல இருக்க 4 ஆஃபீஸும் பாருங்க, முதல் 4மே வந்து அந்தந்த இதுல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஹெட்ஸ் இல்லையா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் பிரைம் மினிஸ்டர், அடுத்து கவர்னர். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர், ஃபார்மர் பிரசிடென்ட். ஃபிஃப்த்ல ஃபார்மர் பிரசிடென்ட் அண்ட் டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர். இஃப் சப்போஸ் டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் இருந்தா டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர். இந்த இதுக்கு வந்து 5வது இடம் கொடுக்கப்படுது. 6வது இடம் பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல அதர் ஜட்ஜஸ் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு மேல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு 6வது இடம். அவங்களுக்கு ஈக்குவலா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஈக்குவலா யாரையும் வச்சிருக்காங்க, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா ரொம்ப முக்கியம், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. இவங்களும் 6வது இடம். 7வது இடம் வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ், யூனியன், அதாவது கேபினெட் மினிஸ்டர்ஸ்னா யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ். அப்புறம் அவங்களுக்கு ஈக்குவலா யாரை வச்சிருக்காங்கன்னா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ். அண்ட் அதே ஈக்குவல்ல தான் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ஸோ கேபினெட் மினிஸ்டரோட ரேங்கிங்ல தான் லீடர் ஆஃப் அப்போசிஷன்லாம் வருவாங்க. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து 7வது ரேங்கிங்ல அடுத்தடுத்து வருவாங்க. 7வது ரேங்கிங். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு கூடயே வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி, அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், கேக், இதோட சேர்பர்சன்ஸ், இவங்க எல்லாமே ஒரே ஃபூட்டிங்ல வருவாங்க. கேக், யூபிஎஸ்சி அண்ட் எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், இவங்க எல்லாம் ஒரே ஹெட்ல வருவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்துலாம் டெபியூட்டிஸ் வருவாங்க. டெபியூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அடுத்து டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், டெபியூட்டி ஸ்பீக்கரு, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே வருவாங்க. ஓகேவா. அண்ட் அதுக்கு கீழே தான் அட்டார்னி ஜெனரல். ஆக்சுவலா 11th ஸ்பேஸ்ல தான் வந்து யார் வருவா, அட்டார்னி ஜெனரல், கேபினெட் செக்ரட்டரி, இவங்கெல்லாம் வருவாங்க. அண்ட் அதுக்கும் கீழே 14th தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருக்கக்கூடிய சேர்பர்சன்ஸ், ஸ்பீக்கர்ஸ். அதுக்கும் கீழே 15th தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்லாம் வருவாங்க. இதான் டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் 1 to 15ல இருக்கக்கூடிய முக்கியமான டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். நான் சொன்னதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்ல ஒரே ஒரு தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ we will go to the question. First, Chief Justice of India. ஸோ பார்த்தோம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6th ரேங்க்ல வந்து இருக்காங்க, அலாங் வித் தி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. சேர்பர்சன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. சேர்பர்சன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி எல்லாம் யாரோட ரேங்க்கு ஈக்குவலா, ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோட ரேங்க்கு ஈக்குவலா இருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9th ரேங்க் அந்த மாதிரி வரும். கேபினெட் செக்ரட்டரி அதுக்கும் கீழே 11th ரேங்க் வரும். ஸோ இந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, விச் இஸ் ஃபார்மோஸ்ட்
அடுத்து வந்து சேர்பர்சன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி அண்ட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி 1 2 3 A 1 2 3 is the answer for the question 23. Next question number 24. Consider the following statement. The Council of Ministers must always exist to advise the governor even after the dissolution of the State Legislative Assembly. Actually, Article 163 என்ன சொல்லுது அப்படின்னா Council of Ministers with the Chief Minister at the head to aid and advise the governor in the exercise of his functions அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம். இதே மாதிரி 74 வந்து Prime Minister plus Council of Ministers shall aid and advise the President சொல்லி பேசியிருக்கோம் 74. இது யூனியன் லெவல்ல இது ஸ்டேட் லெவல். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1971 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து கண்டிப்பா எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஈவன் ஆஃப்டர் த டிசல்யூஷன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ன்ற குரூப் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கவர்னர் வந்து ஹவ் டு ஆக்ட் அந்த அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆர்டிகல் 163ல சொல்லியிருக்கனால. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்பிரேஷன் இது 1971ல. The governor has to, second statement, governor has to act always on the aid and advice of the council of minister in the exercise of his power and function. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 1974ல நடந்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்னர் வந்து எப்பயுமே வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அன்லைக் த பிரசிடென்ட் மாதிரி இல்லாம கவர்னருக்கு கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் இருக்கு. தன்னிச்சையா அரசியலமைப்பிலே செயல்படக்கூடிய சில அதிகாரங்கள் கவர்னருக்கு இருக்கு. ஆனா பிரசிடென்ட்டுக்கு அந்த மாதிரி பவர்ஸ் இல்லை அப்படின்றதான் வந்து 1974 ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ கவர்னர் வந்து எல்லா நேரங்களும் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல செயல்படணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல டிஸ்கிரிஷனரியா கூட செயல்படலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட், வேர் எவர் த கான்ஸ்டிடியூஷன் ரெக்யர்ஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த கவர்னர், த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஆஃப் த கவர்னர் நாட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்பேக்ஷன் ஆஃப் த கவர்னர் வந்து ரெக்யூர் ஆகுதோ அங்கெல்லாம் கவர்னர் வந்து கவர்னரோட சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையானது. அவர் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. வேறெவர் கான்ஸ்டிடியூஷன்ல சாட்டிஸ்பேக்ஷன் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு சொல்லுதோ அந்த இடத்துல he have to ensure that it satisfies the council of minister. council of ministers ஓட ஸ்டேட்மெண்ட்டை அல்லது டிமாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இதை தான் வந்து கவர்னர் வந்து முன்னிறுத்தணும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த கவர்னர் அப்படின்றது it is not his personal satisfaction but a satisfaction of group of council of ministers. So third statement is also wrong. So question என்ன கேட்டாங்கன்னா which of the statement given above is அல்லது or is correct ன்னு கேட்டிருக்காங்க. B1 only is correct. question number 25 பார்க்கலாம். 25 எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுதுன்னா டிஸ்கிரிஷனரி பவர், அதாவது சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் கவர்னர். நமக்கு தெரியும் கவர்னருக்கு ரெண்டு விதமான டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. ஒன்னு சிச்சுவேஷன், இன்னொன்னு வந்து கான்ஸ்டிடியூஷனல். சிச்சுவேஷன் டிஸ்கிரிஷனரி எப்படிதான் இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ரிலேட்டட் டு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டா இருக்கும். ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது இல்ல டிசல்யூஷன் பண்றது இந்த ரிலேட்டடா இருக்கும். கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷனரி பவர்ல நிறைய இருக்கும். we will see. So for example first statement என்ன கொடுக்குறாங்கன்னா reservation of a bill for the consideration of the president, recommendation for the imposition of the president rule in the state, dismissal of the council of minister when it cannot prove the confidence of the state legislative assembly. மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, மூணு சிச்சுவேஷன். In how many of the above cases the governor enjoys situational, not mentioned in the Indian constitution, this situational discretionary power னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதுல வந்து ஒண்ணுதான் வந்து situational discretionary இல்லையா. பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் டிசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா dismissal of council of minister when it cannot prove the confidence இல்லையா. இந்த சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன்ல வந்து மூணு டைப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட், ஒரு கிளியர் கட் மெஜாரிட்டி இல்லாம இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், அவருக்கு சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி கிடைக்கும். இஃப் சப்போஸ் வந்து பர்டிகுலர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கான்பிடன்ஸ் இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல அப்படின்னா அப்ப வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை டிஸ்மிசல் பண்ணலாம். இதெல்லாமே என்ன சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷனரி ஆல்ரெடி ரெண்டு கொடுத்துட்டான். ரிசர்வேஷன் ஆஃப் அ பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட்ன்றது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஃபார் த இம்போசிஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ரூல் இன் த ஸ்டேட் ஆர்டிகல் 356. இது ரெண்டுலயும் கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் இருக்கு. இது இல்லாம இஃப் சப்போஸ் ஒரு அட்ஜாயினிங் யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து பாக்குறாருன்னா அந்த யூனியன் டெரிட்டரி ரிலேட்டடான அஃபேர்ஸ்க்கு அவருக்கு டிஸ்கிரிஷன் கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் இருக்கு.
இஃப் சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம்ல வந்து அட்டானமஸ் அங்க வந்து கவர்னரா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அட்டானமஸ் ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா ராயல்டி கொடுக்குறது, மைனிங் எக்ஸ்ப்ளோரேஷன் ரிலேட்டடா ராயல்டி கொடுக்குறது, அது எவ்வளவு இருக்கணும், எப்படி இருக்கணும், அந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாமே செட் பண்ற டிஸ்கிரிஷனரி பவர் யாருக்கு இருக்கு, கவர்னருக்கு இருக்கு. அகைன் சேயிங் எந்தெந்த ஸ்டேட்னு அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம் அதுல இருக்கக்கூடிய அட்டானமஸ் ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ். ஸோ அதுல வந்து இவருக்கு டிஸ்கிரிஷனரி இருக்கு. அண்ட் லாஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடான ஆக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுத்தாங்கன்னா அது ரிலேட்டடான விஷயத்த இன்ஃபர்மேஷனை சீக் பண்றது, இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லி, தகவல் கொடுக்க சொல்லி கேட்கறது. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன். ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற தேர்ட் பாயிண்ட் மட்டும் தான் சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன். 25th கொஸ்டினுக்கு ஆன்சர் A1 ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. ஆக்சுவலாக நார்மலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து சார்ஜ்டு அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு மேடு ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சார்ஜ்டு அப்பான், இன்னொன்று மேட் ஃப்ரம்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். கான்ஸ்டிடியூஷன்ல டிபேட் பண்ணி ஓட் பண்ணணும், ஓட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து செலவு பண்ண முடியும். சார்ஜ்டு அப்பான்னா நான் ஓட்டபிள், இதுக்கெல்லாம் வந்து ஓட் பண்ண மாட்டாங்க, டைரக்டா இதுல இருந்து அமௌண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் சார்ஜ்டு அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலரிஸ், முக்கியமா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், கேக், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவோட சேர்மன் அண்ட் டெபியூட்டி சேர்மன், சிமிலர்லி லோக்சபாவோட ஸ்பீக்கர் அண்ட் டெபியூட்டி ஸ்பீக்கர், இவங்களோட சேலரிஸ் அண்ட் எமால்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அகைன் ஐம் ரிப்பீட் பண்றேன், அதை அப்படியே எழுதிக்கோங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், கேக், சேர்மன் அண்ட் டெபியூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ஸ்பீக்கர் அண்ட் டெபியூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, இவங்களோட சேலரி அண்ட் எமால்மெண்ட்ஸ் எல்லாமே என்னதான் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் சேலரி அண்ட் அலவன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்களா, ரைட். நெக்ஸ்ட் பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா pensions payable with respect to judges of Supreme Court and High Court, judges of Supreme Court and High Court, இது ரெண்டுமே charged upon consolidated fund of India தான். அகைன் இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் salaries and pensions of judges of Supreme Court கொடுத்திருக்கு, which is also correct. நெக்ஸ்ட் டெப்ட் சார்ஜஸ், கடன் ரிலேட்டட் அந்த வட்டி கட்டுவோம்ல இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ், அதுவும் என்னதான் charged upon consolidated fund of India தான். அப்புறம் எலெக்ஷன் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேகோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் தி சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஈவன் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதை நிறைவேற்றுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுற அமௌண்ட், டிகிரிஸ் அண்ட் அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ பென்ஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இது, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கேக் வரும். அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வராது. ஸோ 5th ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ 26th ஆன்சர் வந்து B123. ஸோ நான் சொன்னது யார் யாரெல்லாம் வந்து சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வராங்கன்றது லிஸ்ட் கொடுத்தது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. Consider the following statement with respect to Attorney General of India. Like the United Kingdom, Attorney General of India is a member of cabinet. illa Attorney General of India is not a member of a cabinet. So UK like he is a member of a cabinet. Inge வந்து he is not a cabinet member. அது மட்டும் இல்லாம Attorney General of India is not a government servant. இவர் வந்து பிரைவேட் பிராக்டிஸ் கூட இந்தியால வந்து பண்ணிக்கலாம். ஒன்லி திங் பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா வந்து இவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, வாதிடக்கூடாது, இல்ல செயல்படக்கூடாது. ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். லைக் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா மஸ்ட் பி கன்ஃபர்ம்டு பை த மெஜாரிட்டி ஓட் இன் த பார்லிமெண்ட். அப்படிலாம் கிடையாது. ஸோ பார்லிமெண்ட்ல கன்ஃபார்ம் பண்றது அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா பிரசிடென்ட் ஆன் ஹிஸ் ப்ளீஷர். அண்ட் இவரோட ரெம்யூனரேஷன் எவ்வளோ இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்றது யாருன்னா அகெயின் பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ வெரி பேசிக் திங். ஸோ இதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ 27th கொஸ்டினுக்கு ஆன்சர் டி, நெய்தர் ஒன் நார் டூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28.
Consider the following statement. Resolutions are to draw the attention of the house or the government to matters of general public interest, which is correct. Resolution நார்மலா ஹவுஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மோஷன்ஸ் தான். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கொரோனா பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு ரெசல்யூஷன் மூவ் பண்ணுவாங்க. நார்மலா என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ்ல எந்த ஒரு விஷயம் நடத்தணும் இல்ல சீக் பண்ணாலே மோஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. இதே அதுலயே பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன்ன்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோஷன். ஒரு பெரிய கிரேவ் பப்ளிக் கன்சர்ன் இருக்கு இல்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக மூவ் பண்றது ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசல்யூஷனும் ஒரு டைப் ஆஃப் மோஷன் தான். ஸோ ஆல் ரெசல்யூஷன்ஸ் ஆர் மோஷன் விச் இஸ் கரெக்ட், பட் நாட் ஆல் மோஷன்ஸ் ஆர் ரெசல்யூஷன் விச் இஸ் ஆல்சோ கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். சி போத் 1 and 2. ஸோ ரெசல்யூஷனும் ஒரு டைப் ஆஃப் மோஷன் தான். மோஷன் எதுக்காக பாஸ் பண்ணுவாங்க, பர்டிகுலர் லெஜிஸ்லேட்டிவ் பாடியில ஒரு ஸ்பெசிபிக் மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணவோ இல்ல ஸ்பெசிபிக் மேட்டர் ரிலேட்டடான விஷயங்களை கன்சென்ட் கேட்கவோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு ஜெனரல் பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மோஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆல் ரெசல்யூஷன்ஸ் ஆர் மோஷன், பட் நாட் ஆல் மோஷன்ஸ் ஆர் ரெசல்யூஷன். Next question number 29. Consider the following. Andhra, Telangana, Rajasthan, Bihar. How many of the state mentioned above have bicameral legislature? Current பாத்தீங்கன்னா bicameral legislature in India in states பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டுமே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்டேட் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா எஸ், தெலுங்கானா எஸ், பீகார் எஸ், ராஜஸ்தான்ல கிடையாது. ஆந்திரா, தெலுங்கானா, பீகார் இந்த மூணுலயுமே இருக்கு. ஆப்ஷன் ஃபார் த கொஸ்டின் சி ஒன்லி 3. ரிமைனிங் 3 ஸ்டேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. ஸோ மொத்தம் 6 ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. Consider the following qualifications. He should be citizen of India. He should be eligible to become a member of the Legislative Assembly. He should be an outsider to the state where he is appointed. மேல இருக்கல how many of the above qualifications are provided by the constitution for appointing a governor of a state? ஸோ கான்ஸ்டியூஷனலி கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்றதுக்கு 2 ப்ரொவிஷன் இருக்கு. அதாவது குவாலிஃபிகேஷன், ஒன்னு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு 35 years of age. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் A1 only. அப்ப ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா he should be eligible to become a member of legislative assembly. இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. while பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. பிரசிடென்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா he should be eligible to become the member of Lok Sabha அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா கவர்னருக்கு அந்த மாதிரிலாம் எந்த ப்ரொவிஷன் டூல் அப்படி கிடையாது. he should be an outsider of the state where he is appointed. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆனா கான்ஸ்டிடியூஷனல்ல கன்வென்ஷனா ஃபாலோ பண்றாங்க. அவுட் சைடரை தான் அந்த ஸ்டேட்ல இருக்காம வெளி ஸ்டேட்ல இருக்கவரை தான் கவர்னரா போடணும். அப்புறம் கவர்னர் போடுறதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கன்வென்ஷன் தான். ஆனா அது கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. ஸோ 30th கொஸ்டினுக்கு ஆன்சர் A1 only. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31. Cabinet committees of State Council of Ministers are appointed by. Already cabinet committees என்ற கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நார்மலா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னா அப்பாயின்மெண்ட் பண்றது இட்ஸ் ஓப்பன் ரைட் கொஸ்டின். A chief ministers. Okay, chief minister will appoint the members of the cabinet committees. So next question number 32, which talks about consider the following statement regarding zero hour of the Indian Parliament. Already zero hour பத்தி நம்ம பார்த்தோம் 1962ல இந்தியாவோட இன்னோவேஷன். இது ரூல் ஆஃப் ப்ரொசீஜர்ல இல்ல அப்படின்னா இது என்னது, ஒரு இன்ஃபார்மல் டிவைஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருப்பாங்க. இட் இஸ் அன் இன்ஃபார்மல் டிவைஸ் அவைலபிள் டு மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் டு ரைஸ் மேட்டர்ஸ் வித்வுட் ப்ரியர் நோட்டீஸ். ஆமா, ஜீரோ ஹார்ல நீங்க என்ன பண்ண தேவையில்ல, ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்க தேவையில்ல. இதே கொஸ்டின் வரனா யூ ஹேவ் டு ப்ரொவைட் த ப்ரியர் நோட்டீஸ் இல்லையா. அஸ்டரிக்ல பார்த்தோம் இல்லையா, நோட்டீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரியர் நோட்டீஸே தேவையில்லை ஜீரோ ஹார்ல. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹார் ஆஃப் எவ்ரி பார்லிமெண்டரி சிட்டிங் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹார் ஆஃப் எவ்ரி பார்லிமெண்டரி சிட்டிங் இஸ் அ கொஸ்டின் ஹார். அதில் தான் நோட்டீஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். 32 கொஸ்டினுக்கு ஆன்சர் A1 only. நெக்ஸ்ட் கொஸ்டின் 33, அகைன் ஒரு ஓப்பன் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டிஸ் of the post independence period. அதாவது consider the following committees of the post independence period. ஒன்னு PK Thankon committee, VN Gadkil committee, Manish Shankar Iyer committee, K Padmanabhaiah committee. Which of the above committees are associated with the developing Panchayat Raj institution in India? PK Thankon committee, VN Gadkil committee ஆல்ரெடி நீங்க உங்களுடைய லக்ஷ்மிகாந்த்லயே பார்த்திருப்பீங்க.
மணிசங்கர் ஐயர் கமிட்டி 2012ல போடப்பட்டது. சரிங்களா, வெரி ரீசெண்டா வந்து போடப்பட்டது மணிசங்கர் ஐயர் கமிட்டி. மணிசங்கர் ஐயர்ன்றது தமிழ்நாட்டுக்காரர், காங்கிரஸ்ல இருந்தவர். ஈவன் he is the first பஞ்சாயத் ராஜ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. கே பத்மநாயா கமிட்டி அப்படின்றது போலீஸ் ரெஃபார்ம்ஸ் ரிலேட்டட் ஆனது. ஸோ ஃபோர்த் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி ஆன்சர். 1, 2, 3 is the answer. C 1, 2, 3. So 34th question. The provisions of the Panchayats extension to the Scheduled Areas Act 1996 are applicable to which of the following areas கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா பெசா ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பார்ட் 9 which talks about பஞ்சாயத்ஸ் இல்லையா. பார்ட் 9 வந்து ஜென்ரலா இஸ் நாட் அப்ளிகபிள் டு 5th ஷெட்யூல் ஏரியாஸ். ஜென்ரலி 5th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல பார்ட் 9 அப்ளிகபிள் கிடையாது. சப்போஸ் இந்த பார்ட் 9ல இருக்க ப்ரொவிஷனை சில மாடிஃபிகேஷனோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5th ஷெட்யூலுக்கு அப்ளை பண்ணலாம். யாருக்கு இந்த பவர் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ பார்லிமெண்ட் நினைச்சா பார்ட் 9ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை சிலதை ஒமிட் பண்ணிட்டு இல்ல சிலதை மாடிஃபை பண்ணிட்டு இந்த 5th ஷெட்யூல் ஏரியாவுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்காக சட்டம் போடலாம். இதோட அவுட்கம் தான் இந்த பெசா ஆக்ட், பஞ்சாயத்ஸ் எக்ஸ்டென்ஷன் டு த ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட் 1996. ஸோ அப்ப இந்த பெசா ஆக்ட் அப்படின்றது இந்த 5th ஷெட்யூல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடியதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த 5th ஷெட்யூல்ல எத்தனை ஏரியாஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு பார்த்தா 10 ஸ்டேட் இருக்கு ஆல்ரெடி 5th ஷெட்யூல் ஏரியா. ஸோ அகைன் நான் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 10 ஸ்டேட்ஸ்: ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சத்தீஸ்கர், குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா அண்ட் ராஜஸ்தான். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட் குஜராத், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ் மட்டும் இந்த பெசா ஆக்ட் வந்து அப்ளிகபிள் இருக்கும். உத்தரகண்ட் இதுல வந்து இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் இட். ஸோ 1, 2, 3 ஆன்சர் சி. 34th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. So next question number 35. With reference to the nomination of Rajya Sabha members, consider the following statement. The president nominates 12 members to the Rajya Sabha for a term of 6 years. Correct தான். So Rajya Sabha வந்து ஒரு கண்டினியூஸ் பாடி. ராஜ்யசபா வந்து டெர்மினேட் பண்ண முடியாது இல்லையா, பெர்மனன்ட் பாடின்னு சொல்லுவோம். ஆனா ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து 6 இயர் டேர்ம்ஸ்க்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அதுல வந்து நாமினேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணலாம் for a period of 6 year term. First statement is correct. Second, the nominated members of the Rajya Sabha have the right to vote in the election of vice president and president. Actually, vice president oda election la they can vote but not in the president election, because president election la yaar da vote panna mudiyuna, elected members of the parliament and elected members of the state legislature இவங்க தான் வந்து vote போட முடியும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 is not part of the answer. So answer for the question is A, 1 only. So presidentல elected members of the state legislature சொல்ல, state legislatureனா state legislative assembly, SLA மறந்துடக்கூடாது. So next question number 36. Again இந்த particular question வந்து கங்காரு க்ளோஷர் மோஷன் பத்தி பேசுது. இந்த க்ளோஷர் மோஷன்ஸே ஜென்ரலா பட்ஜெட் அப்பதான் அதிகமா யூட்டிலைஸ் பண்ணப்படும். சரிங்களா, ஜஸ்ட் அன் ஐடியா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீல இருந்து போகலாம். இட் இஸ் 1 கங்காரு க்ளோஷர் மோஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி பாருங்க, இட் இஸ் 1 when a member moves that the matter have been sufficiently discussed be now put to vote. ஆல்ரெடி நல்லா டிஸ்கஸ் பண்ணியாச்சு, அதை ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ற மோஷன் அப்படின்றாங்க. இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மோஷனுக்கு பேரு சிம்பிள் க்ளோஷர் மோஷன். நெக்ஸ்ட் பி வாங்க. The clauses of bill or a lengthy resolution are grouped into parts before commencement of the debate. ஸோ டிபேட் முன்னாடியே அந்த கிளாஸ் ஆஃப் பில்லாம் ஒரு பார்ட்டா வந்து குரூப் பண்ணிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஓட் போடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி டோட்டலை வந்து குரூப் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு க்ளோஷர் பை கம்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒன்லி இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் ஆர் டேக்கன் அப் ஃபார் டிபேட் அண்ட் தி இன்டர்வெனிங் கிளாஸஸ் ஆர் ஸ்கிப்டு. அதாவது இன்டர்வெனிங் கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணிட்டு இப்படி ஜம்ப் பண்ணிடுவாங்க முக்கியமான கிளாஸஸ்க்கு மட்டும். அதுக்கு பேர் தான் கங்காரு க்ளோஷர் மோஷன். லாஸ்ட் பாருங்க, ஏ. இட் இஸ் வென் தட் அன்டிஸ்கஸ்டு கிளாஸஸ் ஆஃப் பில் ஆர் ரெசல்யூஷன், டிஸ்கஸ் பண்ணாத கிளாஸஸ் ஆஃப் பில் அல்லது ரெசல்யூஷன் என்ன பண்ணுவாங்களா, புட் டு வோட் அலாங் வித் த டிஸ்கஸ்ட் ஒன் டியூ டு வாண்ட் ஆஃப் டைம் இல்ல அப்படின்றதுனால அன்டிஸ்கஸ்டு கிளாஸஸையும் டிஸ்கஸ்ட் ஒன்னோட சேர்த்து வச்சு ஓட் போட்டுருவாங்களா. இதுக்கு பேர் தான் கில்லட்டின் மோஷன். பட்ஜெட்டோட கடைசி இதுல வந்து கில்லட்டின் மோஷன் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க.
and Gangaru closure ன்றது answer C. Only important classes are taken up for debate and voting and the intervening classes are skipped over and taken as past. Next, question number 38. So consider the following statement with reference to powers of the speaker of an assembly. First, the speaker can exercise casting vote only in the case of tie, which is correct. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஓட் போடவே முடியாது. எப்போ மட்டும்தான் ஓட் போட முடியும்னா கேஸ்டிங் ஓட், அதாவது ஒரு பர்டிகுலர் பில்லுக்கு ஓட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கு ரெண்டு சைடுமே. எதிர்ப்பவர்களும் ஆம் என்பவர்களும் ஈக்குவலாக இருக்கு, இல்லை என்பவர்களும் ஈக்குவலாக இருக்கு. 12 ஓட்ஸ் இருக்கு. இந்த நேரத்தில் கேஸ்டிங் ஓட் யாருக்கு அந்த பவர் இருக்குன்னா ஸ்பீக்கருக்கு இருக்கு. அதே சமயம் ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல ஓட் போடக்கூடிய வேற ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கா? இருக்கு. ஸ்பீக்கரை வந்து இஃப் சப்போஸ் அவரை ரிமூவல் ப்ராசஸ்ல இருக்காரு அப்படின்னா அந்த டைம்ல ஹீ கேன் ஓட். அந்த டைம்ல நார்மலா அந்த ரிமூவல் ப்ராசஸ்ல இருக்கும்போது இவர் வந்து ப்ரிசைட் ஓவர் பண்ண மாட்டாரு. அந்த டைம்ல வர்ற பில்களுக்கு ஹீ கேன் ஓட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல. பட் அதெல்லாம் எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன். ஜென்ரலா இவர் வந்து casting vote only வந்து he can exercise. ஜென்ரலா ஸ்பீக்கரா இருக்கும்போது he can only exercise casting vote. Second statement, the speaker decides whether a bill is a money bill or not on his decision is the final. ஆமா, மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அசம்பிளி மேல வந்து லோக்சபா இதுக்கு தான் அதிகமான பவர். அண்ட் ஒரு பில்லை வந்து மணி பில்னு சர்டிஃபை பண்றது யாரு? இந்த லோக்சபால அல்லது அசம்பிளிருந்து வெளியே போகும்போது அதோட ஸ்பீக்கர். செகண்ட் இஸ் கரெக்ட். The speaker is the final interpreter of the provision of the Constitution of India within the assembly, which is also correct. அந்த அசம்பிளிக்குள்ள வந்து ஃபைனல் இன்டர்பிரட்டர் யாருன்னா ஸ்பீக்கர் தான். மூணு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சி, ஆப்ஷன் சி. 38th கொஸ்டினுக்கு சி, ஆல் தி 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39. Which one of the following are the conditions when a bill is deemed to be a money bill? மணி பில்னு எப்போ ஒரு பர்டிகுலர் பில்லை வந்து சொல்லுவோம் இந்தியன் பார்லிமெண்டரி சிஸ்டம்லாம் கேட்டிருக்காங்க. First, if it provides for imposition of fines or other pecuniary penalties. ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ஃபைனு பெனால்டிஸ் இதெல்லாம் வந்து மணி பில்ல வராது. It provides for demand or payment of fees for the license or the services rendered. சர்வீஸ் ஃபீ, லைசன்ஸ் ஃபீ இதுவும் எதுல வராது? மணி பில்ல வராது. ஸோ 1 and 2 are not part of the answer. If it deals exclusively with the financial matters including taxation, borrowing and expenditure. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா ஆர்டிகல் 110ல வரக்கூடிய ப்ரொவிஷன். ஸோ 3 is part of the answer. And இந்த taxationனா it should be about central union government, not about the local peoples. local பஞ்சாயத்து பத்தி அதோட taxation இதுல வராது. பட் இதுல ஜென்ரலா கொடுத்திருக்கனால we are accepting it. 3. If it provides for regulation of borrowing of money by the union government, which is also correct. 3 and 4 is part of the answer. C. So 39th question answer 3. Answer C, 3 and 4. Next question number 40. Consider the following statement with reference to quorum of Legislative Assembly. The word quorum is not mentioned in the Indian Constitution, which is wrong. Article 189 subclass 3 mentions about the word quorum. quorum அப்படின்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுது. It does not include the presiding officer of the house. அப்படியும் கிடையாது. quorum includes the presiding officer of the house. quorumன்றது என்னன்னா the minimum number of members have to present in the house to run the house. அந்த பர்டிகுலர் ஹவுஸ் வந்து ரன் பண்ணல இல்ல பிசினஸோட டிரான்சாக்ஷன் நடக்கும்னா மினிமம் இத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்கணும்ன்றது தான் quorum அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 189 ஆர்டிகல் சப்கிளாஸ் 3ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த quorum includes the presiding officer. ஒரு quorumன்றது எவ்வளவுனா 1/10 of the members of the house including presiding officer. So second statement is also wrong. First is also wrong. Third, for any legislative assembly quorum can never be more than 50. இல்லையா? ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் quorum வந்து 50க்கும் மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 170 சப்கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னா மேக்சிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி எவ்வளவுதான் இருக்க முடியும்? 500 தான். ஸோ 500ல 1/10 என்ன 50. அப்ப அட் எனி காஸ்ட் இன் இந்தியா 50க்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதுல இருந்து இன்ஃபர் பண்ணதான் இந்த ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஸோ கொஸ்டின்ல வந்து நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. நாட் கரெக்ட். ஸோ பி 1 and 2 only. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41. 41 என்ன பேசுனா கன்சிடர் த ஃபாலோவிங். 4 முக்கியமான கண்டிஷன்ஸ். ஹவு மெனி ஆஃப் தி அபோவ் கிரைட்டீரியா ஆர் மென்ஷன்ட் இன் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும்.
further disqualification of an assembly member. ஸோ என்னென்னு ஃபர்ஸ்ட் அன்சவுண்ட் மைண்டு, ரெண்டு a person convicted for any offense resulting in imprisonment of 2 or more years, தேர்ட் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், 4 வந்து டூயல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அன்சவுண்ட் மைண்ட் இருக்கா, இருக்கு. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கா, டூயல் சிட்டிசன்ஷிப் இருக்கா, இருக்கு. 1, 3, 4 மூணுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி 3. ஏன் வந்து செகண்ட் கிடையாதுன்னா, இட் இஸ் மென்ஷன்ட் இன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. எப்பெல்லாம் 2 or more years வந்து ஒரு பர்சன் கன்விக்ட் ஆகுறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் பீயிங் அன் அசம்பிளி மெம்பர். இது ஆல்ரெடி வந்து நடந்தது தமிழ்நாட்டிலே வந்து ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மேம் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்விக்ட் இஷ்யூ நடந்து அவங்க வந்து பதவி இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் நடந்தது. அதுக்கு அடுத்து வந்த சிஎம். ஸோ செகண்ட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆன்சர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்கு கான்ஸ்டியூஷனலா ஒரு அசம்பிளி மெம்பர் டிஸ்குவாலிஃபை ஆக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை தாண்டி அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்டா இருந்தா, அன்டிஸ்சார்ஜ் அதாவது சரியா வந்து கடன் வாங்கி அதை சரியா செலுத்தாதவங்க இருக்காங்க இல்லையா, அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட். ஸோ அவங்களுக்கும் வந்து அசம்பிளி மெம்பரா இருக்கக்கூடிய தகுதி இல்லாம டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. ஓகே. So next question number 42. Consider the following statement regarding lapsing of bills upon the dissolution of the Lok Sabha. ஸோ இந்த பில் லேப்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ பில் எங்க ஆரிஜின் ஆகுது அப்படின்றத வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில் வந்து லோக்சபால ஆரிஜின் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அட் எனி காஸ் இந்த பர்டிகுலர் பில் லோக்சபா டிசால்வ் ஆகும்போது அந்த பில்லும் லேப்ஸ் ஆயிடும். ஓகேவா, பில் லேப்சஸ். ஸோ லோக்சபால ஆரிஜின் ஆகிற ஒரு பர்டிகுலர் பில் என்ன ரீசனா வேணாலும் இருக்கலாம், என்ன கண்டிஷன்னாலும் லேப்ஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்சபால ஆரிஜின் ஆகுது, இன்னும் இதுல இருந்து பாஸ் ஆகல, பெண்டிங்காவே இருக்கு. அண்ட் மீன்வைல் லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு, இந்த பில் என்ன ஆயிடும், லேப்ஸ் ஆயிடும். ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன, லோக்சபால இந்த பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, ஆரிஜின் ஆகி பாஸ் பண்ணிட்டாங்க, இப்ப ராஜ்யசபால பெண்டிங்ல இருக்கு. மீன்வைல் லோக்சபா என்ன ஆயிடுச்சு, டிசால்வ் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆகும், அகைன் இந்த பில் லேப்ஸ் ஆயிடும். ஓகேவா. ஸோ லோக்சபால ஒரு பில் ஆரிஜின் ஆனாலே மீன்வைல் அது பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா பில்லும் லேப்ஸ் ஆயிடும். இஃப் சப்போஸ் ராஜ்யசபான்னு எடுத்துப்போம், ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பில் வந்து ராஜ்யசபால ஆரிஜின் ஆகுது அண்ட் இன்னும் அதுலயே பெண்டிங் இருக்கு, மீன்வைல் அது லோக்சபா டிசல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் பில் என்ன ஆகாது, லேப்ஸ் ஆகாது. ஏன்னா இந்த பில் லோக்சபா சைடே போல, இன்னும் ராஜ்யசபால ஆரிஜின் ஆகி ராஜ்யசபாலே பெண்டிங் இருக்கு. இஃப் சப்போஸ் இதுல ரெண்டாவது கண்டிஷன், ராஜ்யசபால ஆரிஜின் ஆகுது அண்ட் பாஸ் பண்ணி லோக்சபாவுக்கு போயிடுச்சு, லோக்சபால இப்ப இந்த பில் இருக்கு, மீன்வைல் என்ன ஆயிடுச்சு, லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிஷன்ல பில் லேப்ஸ் ஆயிடும். ஸோ பில்லு வந்து லோக்சபாவுக்கு போயிட்டுனாலே லேப்ஸ் ஆயிடும், லோக்சபாவோட டிசல்யூஷன் ஆகும்போது லேப்ஸ் ஆயிடும். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் எ பில் பெண்டிங் இன் த லோக்சபா லேப்சஸ் ஆன் இட்ஸ் டிசல்யூஷன், லோக்சபாவுக்கு போயிட்டாலே லேப்ஸ் ஆகும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். எ பில் பெண்டிங் இன் த ராஜ்யசபா நாட் பாஸ்டு பை தி லோக்சபா, லோக்சபாவே பாஸே பண்ணல, அது எங்கதான் இருக்கு, ராஜ்யசபால தான் பெண்டிங் இருக்கு, அது வந்து லேப்சஸ் கொடுக்குறாங்க. கிடையாது, ராஜ்யசபால பெண்டிங்ல இருக்கு. ஓகேவா, இது வந்து லோக்சபால பாஸ் பண்ணல அப்படின்னா மீனிங் என்ன, ராஜ்யசபால தான் இன்ட்ரோடியூஸே பண்ணிருக்கான், ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணி ராஜ்யசபாலே பெண்டிங்ல இருக்கு, இது லேப்ஸ் ஆகுமா, லேப்ஸ் ஆகாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ 42nd கொஸ்டினுக்கு ஆன்சர் A1 only. Next question number 43. The terms RO2, RO3, David Sling sometimes seen in the news is related to. ஸோ இது அப்புறம் அயன் டோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், முக்கியமா வந்து பேலிஸ்டிக் மிசைலை வந்து தடுக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் யாரோடதுன்னா இஸ்ரேலோடது. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹமாஸோட அட்டாக் வந்து பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த அயன் டோம் வந்து அயன் டோமையே வந்து தாண்டி வந்து ஹமாஸோட அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதன் வச்சு இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. RO2, RO3, டேவிட் ஸ்லிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவன் அயன் டோம், இது எல்லாமே மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆன்சர் B. So next question number 44. The President of India can pardon, reprieve, respite and remission of punishment of any person convicted of any offense for which of the following cases கேட்டிருக்காங்க. So in all cases where the punishment of sentence is by court martial, which is correct, court martial அல்லது military கோர்ட்டுக்கு எதிராக வந்து
பிரசிடென்ட் வந்து பார்டனிங் பவர் கொடுக்க முடியும். இன் ஆல் கேசஸ் வேர் பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் இஸ் ஃபார் அன் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் யூனியன் வரைக்கும் கரெக்ட், ஸ்டேட் லா கிடையாது. ஸ்டேட் லாவுக்கு கவர்னருக்கு பவர். இன் ஆல் கேசஸ் வேர் த சென்டென்ஸ் இஸ் அ சென்டென்ஸ் ஆஃப் டெத், அது கரெக்ட். ஆன்சர் வந்து பி 1 and 3 only for the question number 44. So next question number 45. So இதுல வந்து பாத்தீங்கன்னா consider the following statement regarding the grants given by the center to the state governments னு கொடுத்திருக்காங்க. First, the constitution empowers the central government to make grants to the states which require financial assistance. Yes, article 275 talks about statutory grants. So இது வந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டியது. So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா financial assistance ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் which are charged on the consolidated fund of India. ஸோ இதுல வந்து ஸ்பெசிபிக் கிராண்ட்ஸும் கொடுக்கலாம். ஸ்பெசிபிக் கிராண்ட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெல்ஃபேர் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இல்லைன்னா ரைசிங் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ், இது மாதிரி ரீசன் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இதுல வந்து ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸ் கண்டிப்பா கொடுக்க வேண்டியது. while discretionary grants are provided under article 282 which can be given for any public purpose. இதெல்லாம் வந்து outside the legislative competence. So any public purpose கொடுக்கலாம். 1 and 2 both are correct. Answer C, both 1 and 2. Next question number 46. So இதுல வந்து பாத்தீங்கன்னா consider the following statement regarding censure motion கேட்டிருக்காங்க. It highlights the general cause of dissatisfaction rather than specific grievance. No, the censure motion அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் பாலிசிஸ் இல்ல ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை சீக் பண்றதுக்கும் அதுல டிசாட்டிஸ்பாக்சனை ஷோ பண்றதுக்கும் தான் அந்த சென்சூர் மோஷன் இது பண்றாங்க. ஸோ இட் இஸ் வெரி ஸ்பெசிபிக், நாட் ஜெனரல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட், இட் cannot be introduced in the ராஜ்யசபா. அகைன் இட் இஸ் ராங் பிகாஸ் இது ராஜ்யசபாலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், லோக்சபாலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், ரெண்டுலயுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். The passing of censure motion does not necessarily lead to resignation of the government or the minister, which is correct. ஏன்னா ஒரு சென்சூர் மோஷன்றது ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி இன் பவரோட பாலிசி ரிலேட்டடான விஷயங்களை வந்து செக் பண்றது தான், அதுல இருக்கக்கூடிய டிசாட்டிஸ்பாக்சனை ஷோ பண்றது தான். பட் இது பாஸ் பண்றதுனாலயே என்ன ஆயிடாதுன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ரெசிக்னேஷன் பண்ணணும், மோஷன் ஆஃப் தேங்க்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணா ரெசிக்னேஷன் பண்ணணும், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லாம் பாஸ் பண்ணா ரெசிக்னேஷன் பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கு வந்து தேவையில்லை. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க, பி ஒன்லி 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. Consider the following statement regarding cantonment boards. It is an executive body created to administer civilian population in the cantonment area. So it cannot be called as an executive body because வந்து பாத்தீங்கன்னா the cantonment board பொறுத்த வரைக்கும் எஸ் அந்த cantonment ஏரியால இருக்கக்கூடிய சிவிலியன் பாப்புலேஷன் அட்மினிஸ்டர் பண்றதுக்காக தான் கிரியேட் பண்ணப்பட்டது. பட் அதுக்காகவே ஒரு ஆக்ட் இருக்கு, கேன்டோன்மெண்ட் ஆக்ட் 2006. ஸோ அது கீழே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். சரிங்களா, இந்த பர்டிகுலர் கேன்டோன்மெண்ட் போர்ட்ஸ் அப்படின்றது. அண்ட் அகைன் இதெல்லாமே கிரியேட் பண்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட், த cantonment board consists of elected and nominated members கொடுத்திருக்காங்க. எஸ், இட் இஸ் கரெக்ட். 8 எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 3 நாமினேட்டட் மிலிட்டரி மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாம 3 எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேஷன் கமாண்டர், கேரிசன் இன்ஜினியர், சீனியர் எக்ஸிகியூட்டிவ் மெடிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு 3 எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாம 1 ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, 1 representative from district magistrate. So second statement is right, both elected and nominated members இருப்பாங்க, 8 and 3 respectively. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the executive officer of the cantonment board is appointed by the president of India, which is also correct because president of India தான் the executive officer அப்பாயின்மெண்ட் பண்ணி அகைன் இந்த கேன்டோன்மெண்ட் போர்டு இவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சனால வந்து இருப்பாங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வந்து சென்ட்ரல் கேடர்ல இருப்பாங்க. சென்ட்ரல் கேடர் இதுக்காகவே வந்து ஒரு தனி கேடர் ஒதுக்கப்படும். அந்த சென்ட்ரல் கேடர்ல இருந்து இவங்க வந்து அலோகேட் பண்ணி மெம்பரா இருப்பாங்க. ஸோ மீன்வைல் 42nd கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 and 3 இஸ் கரெக்ட், ஒன்லி 2, பி ஒன்லி 2 இஸ் கரெக்ட். Next question number 48. Consider the following statement about Comptroller and Auditor General of India, CAG. It is a constitutional body, is correct, appointed under Article 147. It's 148 as the highest auditing authority in the country. So first statement is wrong because of article. As an agent of the parliament, he or she is responsible to parliament only. Yes, he or she is responsible only to the parliament. The Public Accounts Committee examines the report submitted by the CAG. Yes, அது வரைக்கும் correct. To parliament and report to president. Though
பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ பார்லிமெண்டரி கமிட்டி. இட் ரிப்போர்ட்ஸ் டு பார்லிமெண்ட். அண்ட் ஒன்ஸ் பிரசிடென்ட் வந்து கேகோட ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸே நடக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Reports presented by CAG must be reviewed by the parliament before being used for criminal investigations. Yes. பார்லிமெண்ட்ல ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் கேக் ரிப்போர்ட் வந்தோடனே பிரசிடென்ட் எடுத்துட்டு போய் அதை வந்து பார்லிமெண்ட்ல கொடுப்பாரு. பார்லிமெண்ட்ல கொடுத்தோடனே பார்லிமெண்ட்ல இருந்து பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டிக்கு போகும். அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு அகைன் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் தென் தே கேன் யூஸ் இட் ஃபார் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ இதுல வந்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. So 1 and 3 is wrong. So 2 and 4 is right. So B, only 2 is right. Next, question number 49. Consider the following statement regarding the recent Supreme Court judgment on scheduled caste and scheduled tribes. So ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 7/6:1 அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஹோமோஜினஸ் குரூப்னு சொல்லியிருந்தாங்க. இனிமே அப்படி சொல்ல, தே ஆர் நாட் ஹோமோஜினஸ் குரூப், தே ஆர் ஹெட்ரோஜினஸ். ஸோ அதுல சப் கிளாசிபிகேஷன் பண்றது நீடட், தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பர்டிகுலர் சோஷியல் பேக்வர்ட்னஸ், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்குள்ள இருக்கக்கூடிய சோஷியல் பேக்வர்ட்னஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பவர்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு, அகைன் ஸ்டேட்ஸுக்கும் இருக்கு அண்டர் ஆர்டிகல் 16(4) அண்ட் 15(4)ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்களா, as per the constitution only parliament has the authority to identify different levels of social backwardness within SCs. இல்ல, தப்பு. States also has this power under article 15(4) and 16(4). Second, the judgment introduced the idea of applying creamy layer principle for SC and STs similar to OBCs. அதான் உண்மை. ஸோ சப் கிளாசிபிகேஷனுக்கான காரணமே என்ன அப்படின்னா இந்த creamy layer கான்செப்ட்லாம் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா உள்ளொதுக்கீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, சப் கேட்டகரைசேஷன், அதுவும் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் கரெக்ட் கேட்டிருக்காங்க. B2 only. 49க்கு B2 only. Next, 50th question. What is the correct sequence of occurrence of following straits was one proceed from north to south? நார்த்ல இருந்து சவுத் வர்றது இல்லையா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாபல் மெண்டப். பாபல் மெண்டப் எங்க இருக்கும்? ஆக்சுவலா இதான் ஆப்பிரிக்கா அப்படின்னா ரெட் சி இருக்கும் இல்லையா, மெட்டீரியன் சி இங்க இருக்கும், இங்க ரெட் சி. இந்த ரெட் சி அண்ட் ஆப்பிரிக்கா இதுக்கு நடுவுல இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் இருக்கும். இதுக்கு நடுவுல தான் பாபல் மேண்டப் இருக்கும். ஸோ இதுக்கு மேலதான் எங்க இருக்கும் அப்படின்னா ஹொர்முஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்முஸ் இருக்கும். பர்ஷியன் கல்ஃப்ல ஹொர்முஸ் இருக்கும். ரெட் சீல பாபல் மேண்டப் இருக்கும். பாபல் மேண்டப் எங்க இருக்கும்? ரெட் சீல இருக்கும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்முஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஷியன் கல்ஃப்ல இருக்கும். பர்ஷியன் கல்ஃப்ல. சார் மலாக்கா அண்ட் லொம்பக் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் கீழே டவுன் சவுத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு அந்தமான் நிக்கோபார் இங்க இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்க அப்படின்னா இந்தோனேஷியா ஒரு சைடு இருக்கும். அண்ட் மீன்வைல் சைட்ல வந்து வியட்நாம் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் தி ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா. அதே மாதிரி இந்தோனேஷியால இருக்க ஜாவா ஐலாண்ட் அண்ட் சுமத்ரா ஐலாண்ட் இது ரெண்டையும் செப்பரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லொம்போக் ஸ்ட்ரைட். ஸோ மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹொர்முஸ், ஃபோர்த்து, அடுத்து பாபல் மெண்டப், அதாவது 1 பாபல் மெண்டப், நார்த்ல இருந்து சவுத் போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா விச் இஸ் செகண்ட் ஒன். அதுக்கடுத்து ஸ்ட்ரைட் ஆஃப் லொம்பாக் விச் இஸ் இன் தேர்ட். 4, 1, 2, 3. D is the answer. 50D. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்முஸ் பர்ஷியன் கல்ஃப்ல இருக்கு, அதுக்கும் கொஞ்சம் கீழே ரெட் சீல பாபல் மெண்டப் இருக்கு. அதுக்கடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம், இன்னொரு சைடு வந்து இந்தோனேஷியா. இந்த தீவுகளுக்கு நடுவுல ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா, அதுக்கும் கீழே இந்தோனேஷியாவை பிரிக்கக்கூடியது ஜாவா மற்றும் சுமத்ரா ஐலாண்டா பிரிக்கக்கூடியது ஸ்ட்ரைட் ஆஃப் லொம்பாக்.